श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। पुण्याम्भोज विकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमान् आविरभूद्भूमौ रामानुज दिवाकरः। तृणीकृत विरिञ्चाति निरङ्कुश विभूतयः रामानुज पदाम्भोज समाश्रयण शालिनः। பிரியப்பதியான சர்வேஸ்வரனுக்கு அத்தாணி சேவகம் பூண்டு எப்போதும் அவ்வெம்பெருமானை விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அனைத்து அடிமைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனந்தன் ஆதிசேஷன் இந்த பூவுலகத்திலே ராமானுஷராக சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரத்திலே அவதரித்தார். ஸ்ரீபெரும்புதூர்ங்கிற உயர்ந்த க்ஷேத்திரத்திலே காந்திமதி அம்மையாருக்கு புத்திரனாய், கேசவ சோமயாஜியாருக்கு குமாரனாய் ஆதிசேஷன் இந்த நில உலகத்திலே அவதரித்தார். இளையாழ்வார், ராமானுஷன் என்றெல்லாம் திருநாமம் கொண்டு அந்த ஆதிசேஷன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் உஜ்ஜீவனம் அடைவிக்க செய்ய வேண்டும், அனைவருமே ஓய்வு பெற வேண்டும் என்று ராமானுஷராக இருந்து ஸ்ரீ ரங்கநாச்சியார், ஸ்ரீ நம்பெருமாள் இருவரும் சேர்த்தியாக எழுந்தருளிருக்கக்கூடிய சமயத்திலே விராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சரணடைந்தார். அந்த சரணாகதிக்கு முக்கியமான பலம் எது என்றால், இந்த சேத்தனர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே தம்மோடு ஒரு தொடர்பு கொண்டிருப்பின் அந்த தொடர்பை பார்த்தே இவர்களுக்கெல்லாம் உஜ்ஜீவனத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து சரணாகதி செய்து நம்பெருமாளுடைய அருளையும் பெற்றார். அப்படிப்பட்ட சுவாமி ராமானுஷர் ஜகத்திலே இன்னார் இணையாருங்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் முக்தி என்பது அடைய தகுந்தது, இவர்கள்தான் அடையலாம் இவர்கள் அடையக்கூடாது என்று வேறுபாடு இல்லாமல் அனைவருமே எம்பெருமானுடைய அடிமைகள், எம்பெருமானுடைய சொத்து. ஆகவே பரமாத்மாவை அனுபவித்து தொண்டுகள் செய்வது இது அனைவருக்கும் உண்டான முக்கியமான ஒரு தன்மை என்பதை உலகத்திலே நன்கு உணர்த்தி தம்மோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாகவே அனைவருக்கும் உஜ்ஜீவனத்தை வழங்குகிறார். ஜெகதாச்சாரியர் என்று கொண்டாடப்படுகிறார் சுவாமி ராமானுஷர். அந்த ராமானுஷருடைய எண்ணிறந்த பெருமைகள், அந்த பெருமைகளையெல்லாம் அற்புதமாக தமிழிலே பாசுரங்களாக பல பெரியோர்கள் வடித்திருக்கிறார்கள். அதிலே ராமானுஷர் காலத்திலேயே வாழ்ந்திருந்த ஆச்சாரியர் திருவரங்க தமுதனார் என்னும் பெருமை கொண்டிருக்கக்கூடிய திருநாமத்தை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியர். அவர் கூரத்தாழ்வானிடத்திலே பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றார். கூரத்தாழ்வான் காட்டிக் கொடுக்க ராமானுஷரையே தெய்வமாக பற்றி அந்த ராமானுஷருடைய திருவடிகளையே தனக்கு பிராப்பியம் அடையத்தக்க புருஷார்த்தம் என்று கொண்டு
அதை அடைவதும் அந்த ராமானுஷருடைய இன்னருள் அவருடைய கருணையினாலேயே அடைய வேண்டும் என்பதையும் நன்றாக உறுதி கொண்டவராய் ராமானுஷ நூற்றந்தாதி என்கிற அற்புதமான ஒரு நூலை பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த ராமானுஷ நூற்றந்தாதியிலே ராமானுஷருடைய உயர்ந்த பெருமைகள் அனைத்தும் அற்புதமாக பாசுரங்களாக வெளிப்படுத்தி உள்ளார். இந்த திவ்ய பிரபந்தம் பிரபன்ன காயத்ரி என்றும் கொண்டாடப்படுகிறது. எப்படி சந்தசாம் மாதா என்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை அந்தணர்கள் பிராமணர்கள் எப்போதும் அனுசந்திக்க வேண்டும், காலை மதியம் சாயம் பொழுது என்று 3 வேளைகளிலும் விடாமல் அந்த காயத்ரி மந்திரத்தை எப்படி ஜபம் செய்ய வேண்டுமோ, அது எவ்வளவு முக்கியமோ, அதே போன்று பிரபன்னர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானை சரணமாக பற்றி இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே காயத்ரி மந்திரத்தை போன்ற பெருமையானதொன்று ராமானுஷ நூற்றந்தாதி என்னும் இந்த திவ்ய பிரபந்தம். அந்த காயத்ரியை சொல்லுகிறோமோ இல்லையோ அவசியம் சொல்ல வேண்டும். ஆனால் அதைவிட மிகவும் முக்கியமானதாய் பிரபன்னர்கள், அங்கு காயத்ரி மந்திரம்ங்கிறது திரைவர்ணிகர்கள் உபநயனம் முதலான சம்ஸ்காரங்கள் யாருக்கு உண்டோ அவர்கள் தான் சொல்ல இயலும். ஆனால் இங்கு பிரபன்னர்கள்னு சொன்னபடியினாலே ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடில்லை, உபநயனம் இல்லாதவர்கள் என்கிற வேறுபாடில்லை. யாருமே இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை நிச்சலமே அனுசந்திக்கலாம், ராமானுஷருடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் என்றே கருணையோடு திருவரங்க தமுதனார் அருளி செய்திருக்கக்கூடிய உயர்ந்த நூல் ராமானுஷ நூற்றந்தாதி. இந்த ராமானுஷ நூற்றந்தாதி திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே ஆழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரங்களோடு சேர்த்து அனுசந்திக்கப்படுகிறது என்பது இதற்கு மற்றொரு பெருமை. பிரபன்னர்கள் அனைவருமே அனுசந்திக்க வேண்டும். அது மட்டுமல்லாது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு, 4000 வருஷங்களுக்கு முன்பு ஆழ்வார்கள் எல்லோரும் அவதரித்து அவர்கள் வீர சொற்களாலே எம்பெருமானை அனுபவித்து அருளி செய்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள். அத்தோடு சேர்ந்து 1000 வருஷத்திற்கு முன்பு அவதரித்த சுவாமி ராமானுஷருடைய பெருமைகளை விண்ணப்பிக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தம் ராமானுஷ நூற்றந்தாதி. இந்த திவ்ய பிரபந்தத்தையும் அதோடு சேர்த்து அனைவரும் அனுசந்திக்கிறோம் என்றால் அப்ப இதற்கு எவ்வளவு ஏற்றம் இருக்க வேண்டும். இயற்பா என்னும் ஒரு வகுப்பு, அதிலே முதலாழ்வார்கள் தொடங்கி அவர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் வரிசையாக சேவிக்கப்படுகின்றன. அதனுடைய இறுதியிலே ராமானுஷ நூற்றந்தாதி என்னும் இந்த திவ்ய பிரபந்தம் அற்புதமாக அனுசந்திக்கப்படுகிறது. பல திருக்கோவில்கள்ல எம்பெருமானுக்கு முன்னாடியே இந்த திவ்ய பிரபந்தம் சேவிக்கப்படும். நிச்சலும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களாலும் எப்போதும் ஆசையோடு இந்த பாசுரங்கள் விண்ணப்பிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ராமானுஷ நூற்றந்தாதி பாசுரங்கள், பாசுரமே ஒரு பக்கம் மிகவும் இனிமையோடு அற்புதமாக அமைந்திருக்கின்றன. அந்த பாசுரங்களுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள், அதனுடைய பொருள் என்ன என்பதையும் ஆச்சாரியர்கள் விளக்கி இருக்கிறார்கள். பல வியாக்கியானங்கள் இந்த ராமானுஷ நூற்றந்தாதிக்குன்னு அமைந்திருக்கின்றன. வெறுமனே பாசுரத்தை சொல்லுவது இனிமையாக இருப்பினும் அந்த பாசுரத்தை எந்த பாவத்தோடு ஆச்சாரியர் திருவரங்கத்தமுதனார் விண்ணப்பித்திருக்கிறார் என்பதையும் உணர்ந்து, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த ராமானுஷரோடு உண்டான தொடர்பு எவ்வளவு முக்கியம். அனைவருக்குமே ராமானுஷதாசன்கிற திருநாமம் சூட்டப்பெறுகிறது. அப்ப அந்த ராமானுஷருக்கு எத்தனை முக்கியமான ஒரு தன்மை, அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அவர் எவ்வளவு சிறப்புகள் பெருமைகள் கொண்டிருக்கிறார். அவரின்றி நாம் இல்லை. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே ராமானுஷர் இல்லைன்னா நம்மால இப்போ இந்த அர்த்தங்களை எல்லாம் அறிந்திருக்க முடியுமா? இவ்வளவு சுலபமாக நமக்கு இந்த பாதை காண்பிக்கப்பட்டிருக்குமா? இதையெல்லாம் வகுத்து அனைவரையும் உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்வதற்கு என்றோ வித்திட்டு இருக்கக்கூடிய ராமானுஷருடைய அந்த பெருமைகள் அனைத்தையும் ஒவ்வொருவருமே உணர வேண்டும். அதற்காகவே ஆச்சாரியர்கள் இதற்கு அற்புதமான மணியான அர்த்தங்களை எல்லாம் வியாக்கியானத்திலே அருளி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தையும் அனைவரும் அறிய வேண்டும் என்கிற நோக்கோடு ஸ்ரீமத் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி பெங்களூரிலே இந்த யதிராஜ மடத்திலே தற்பொழுது எழுந்தருளிருக்கக்கூடிய அந்த ஜீயர் சுவாமி கருணையோடு இந்த ராமானுஷ நூற்றந்தாதி இதனுடைய பாசுரங்களை பல வித்வான்கள்
அதனுடைய அர்த்தங்களை அற்புதமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வலைத்தளம் மூலமாக பலரும் கேட்டு அனுபவிக்க வேண்டும். இன்னும் வலைத்தளம்ங்கிறது எல்லாரையும் போய் அடைகிறது. சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும், வயதானவர்களோ வயதில் குறைந்தவர்களோ, இந்த நாட்டில் இருப்பவர்களோ வெளிநாட்டில் இருப்பவர்களோ, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய ஒரு வலைத்தளம், ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதற்கு சேர நல் அர்த்தங்கள், சத் அர்த்தங்கள் அதுவும் அனைவருக்கும் சென்று கிட்ட வேண்டும் என்ற திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சியை பல வருஷங்களாகவே நடத்தி கொண்டு வருகிறார். அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதியாக இந்த ராமானுஜ நூற்றந்தாதியினுடைய அர்த்தங்கள், பாசுரங்களுடைய அந்த பெருமைகள் அனைவரும் உணர வேண்டும் என்ற அந்த ஏற்பாட்டின் பேரிலே தற்பொழுது நாம் ராமானுஜ நூற்றந்தாதியை பல சுவாமிகள் அதற்கு இருக்கக்கூடிய அர்த்தங்களை விண்ணப்பிக்க கேட்டு மகிழ்கிறோம். அந்த வரிசையிலே தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரங்கள் ராமானுஜ நூற்றந்தாதியிலே 31 தொடங்கி 35 பாசுரங்களை நாமும் அனுபவிக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமான 5 பாசுரங்கள். சந்தோஷமா தெரிவிக்கிறார் ராமானுஜ அந்த நூற்றந்தாதியிலே இந்த 5 பாசுரங்கள்ங்கிறது இந்த திருவரங்கத்தமுதனார் தாம் மிகவும் சந்தோஷப்பட்டு வெளிப்படுத்தக்கூடிய பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த பாசுரங்கள் என்ன என்பதையும் பார்த்து அதற்கு இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களையும் சுருக்கமாக அவகாசத்திற்கு அனுகுணமாக அனுபவிக்கலாம். பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமி அவர் இதற்கு அழகான வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். சுவாமி மணவாள மாமுனிகள் அவரும் இதற்கு ஒரு உரை அற்புதமாக இதனுடைய அர்த்தங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் நல்லான் சக்கரவர்த்தி ஸ்ரீபூவே ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஆழ்வார் திருநகரிலே கீர்த்தி மூர்த்தியோடு எழுந்தருளி இருந்த சுவாமி அவரும் இதனுடைய இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு மணிமணியான அந்த ஆழ்ந்த அர்த்தங்களை எல்லாம் அற்புதமாக தம்முடைய விளக்க உரையிலே சாதித்திருக்கிறார். அதையெல்லாம் துணையாக கொண்டு நாமும் இந்த பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களை அனுபவிப்போம். முதலிலே ராமானுஜ நூற்றந்தாதியில் இருக்கக்கூடிய 31வது பாசுரம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ் காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம் இன்னோரென் இன்னியே காண்தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கழனைக்குள் பூண்ட அன்பாளன் ராமானுஜனை பொருந்தினமே. ராமானுஜரை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு முன்பு நாம் எவ்வளவோ தாழ்ந்த பிறவிகள்ல என்னென்னமோ பாப காரியங்களை புரிந்து எங்கேயோ கிடந்தோம். ஆனால் இன்று ராமானுஜனை அடைந்திருக்கிறோமே, இது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம் என்று வியக்கிறார். இதற்கு முன்பு தாழ்ந்த நிலை, என்ன ஏது நாம் யார் என்றே உணராது ஏதோ தாழ்ந்த விஷயங்களை நாடி அதிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் இப்பேற்பட்ட உயர்ந்த ராமானுஜருடைய திருவடிகள் வாய்த்திருக்கிறதுன்னு சொன்னால் இது கனவிலும் நினைத்ததில்லை. அது இப்போ நனவாகவே உண்மையாகவே நேரில் கிட்டியிருக்கிறதே, என்ன ஆச்சரியம் என்று சந்தோஷப்பட்டு அந்த தம்முடைய உள்ளத்தை குறித்து விண்ணப்பிக்கிறார். இப்படி நமக்கு எம்பெருமானாருடைய அந்த சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதே, ராமானுஜருடைய ஒரு தொடர்பு நமக்கும் வாய்த்திருக்கிறதே, இதெல்லாம் நாம எவ்வளவு கொண்டாடணும். சாமானிய ஜனங்களாக இருக்கக்கூடிய நமக்கும் என்றோ இருக்கக்கூடிய ஆதிசேஷன் எப்பொழுதும் நித்திய சூரியாக விளங்கி அத்தானி சேவகத்திலே இருந்து எம்பெருமானை உகப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் ராமானுஜராக அவதரிக்க அவரோடு நமக்கு ஒரு தொடர்பு கிட்டுகிறதுன்னு சொன்னால் அப்ப இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம், பேரு. அது நமக்கும் கிட்டியிருக்கிறதே. நாம் எவ்வளவோ தாழ்ந்தவர்கள், உலகத்துல இப்படி பார்க்க முடியாது. தாழ்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் தாழ்ந்த ஒரு நிலை தான் இருக்குமே தவிர அவர்களுக்கு உயர்ந்ததுன்னு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் இங்க பகவத் விஷயத்திலே எம்பெருமானை அடைவதை விட ஆச்சாரியனை அடைவதுங்கிறது இன்னும் மேலானது, உயர்வானது. எம்பெருமானே ஒரு பாகவதன் மூலமாக ஆச்சாரியனிடத்துல சேர்த்து வைக்கிறான். அப்படி ஆச்சாரியனிடத்துல சேரப்பெறுவதுங்கிறது சிரமமான நிலை. அதற்கு மேல மற்றொன்று உண்டா? பெருமானை அடைந்தோம், ஆனால் அதோடு நிறுத்தாமல் எம்பெருமான் பாகவதர்களை நாம சேர்ந்தால்தான் பெருமானுக்கு மகிழ்ச்சி அதிகமாகிறது. பெருமானை மட்டும் அடைந்து தொண்டு புரிவதை விட பாகவதர்களை அடைந்து தொண்டு புரிந்தால்தான் எம்பெருமானுக்கு மகிழ்ச்சி அதிகமாகும். சரி, பாகவதர்களை அடைந்தோம், அத்தோடு போருமானா? பாகவதர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனை அடைந்து தொண்டு புரிந்தால்தான் அவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாகும். ஆகவே இறுதியான நிலையாக ஆச்சாரியர் அமைந்திருக்கிறார். இப்ப ஆச்சாரியனை அடைந்தோமே, இவருக்கு மேல மற்றொருவர் உண்டா? அவருக்கு போய் தொண்டு புரிய முடியுமான்னா ஆச்சாரியனே சரமம், அவருக்கு மேல மற்றொருவர் இல்லை. அப்படிப்பட்ட ஆச்சாரியனாகிற அந்த சுவாமி ராமானுஜரை நாம் அடைந்திருக்கிறோம். உண்மையில் ஆச்சாரிய சப்தமோ குருங்கிற சப்தமோ
ராமானுஷர் ஒருவரிடத்திலேயே பிரகாசிக்கிறது. தஸ்மாத் குருரிதிச்ச பதம் பாதி ந அந்யத்ர. ராமானுஜரிடத்துல மட்டும்தான் இந்த குரு ஆச்சாரியங்கிற சொல் பூரணமாக முழுவதுமாக உணர்த்துகிறதாம். மற்றையோரிடத்திலே ராமானுஜ சம்பந்தத்தினாலேயே அவர்களுக்கு ஆச்சாரியத்துவம் குருத்துவம் ஏற்படுகிறது. ஆச்சாரிய புருஷன்னு சொல்ல இருக்கிறதா, பலரும் ஆச்சாரிய புருஷர்கள் 74 சிம்மாசனாதிபதிகள்னு சொல்றோம், ராமானுஜர் ஏற்படுத்தி இருக்கிறார். இவர்களெல்லாம் ஆச்சாரிய புருஷர்கள்னு கொண்டாடுகிறோமே. அப்ப ஆச்சாரிய புருஷர்கள்ங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ராஜபுருஷர்கள், சேவகர்கள் வரா, காவலர்கள் வரா, கையில அந்த ஈட்டி ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ராஜா மனுஷ்யர்கள் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள். அவர்களெல்லாம் ராஜபுருஷகான்னு சொல்றமே. அதற்கு என்ன அர்த்தம்? ராஜாவினுடைய தொண்டர்கள், ராஜாவினுடைய பணியாட்கள் என்றுதானே அர்த்தம். அதே போலத்தான் இவ்விடத்திலையும் ஆச்சாரிய புருஷர்கள்னு சொன்னா ஆச்சாரியனுடைய தொண்டர்கள், ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்பவர்கள். அப்ப ஆச்சாரியன் யாரு? ராமானுஜர் தான் ஆச்சாரியர். அவருடைய உகப்புக்காக தொண்டு புரிபவர்கள் மற்றைய ஏனைய ஆச்சாரிய புருஷர்கள். அப்படி அனைவருக்கும் நாயகரா இருக்கக்கூடிய ராமானுஜரையே நாம் அடைந்திருக்கிறோம். அவரோடு நமக்கு ஒரு தொண்டு ஏற்படுகிறது, அவரோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய விஷயம். அதைத்தான் இப்ப நெஞ்சத்துக்கு உணர்த்துகிறாராம். ஏதோ சாமான்யமாக நினைத்து விடாதே, எம்பெருமான அடைவதை காட்டிலும் மேலான ஆச்சாரியனை அடைந்திருக்கிறோம்ங்கிறது எவ்வளவு உயர்வானது. இந்த தினந்தோறும் சிந்திக்கணும். இந்த ஜென்மம் முழுக்க சிந்தித்தால் கூட இப்பேற்பட்ட பேரு நமக்கும் வாய்த்திருக்கிறதே என்று வியக்கத்தான் முடியுமே தவிர ஆச்சாரியனுக்கு பிரதியாக ஏதேனும் செய்து தலை கட்ட முடியுமா? ஒன்றும் முடியாது. ஆனால் நன்றியோடு விசுவாசத்தோடு எப்பொழுதும் அவருக்கு தொண்டு புரியலாம். ஆக அப்படிப்பட்ட ஆச்சாரியனை அடைந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? தென் அத்தியூரர் கழலை கீழ் பூண்ட அன்பாளன். தென் அத்தியூரர் அழகான ஹஸ்திகிரி, வேழமலை, காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் க்ஷேத்திரம், திவ்ய தேசம், கோயில், திருமலை, பெருமாள் கோவில்னு கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. அப்ப 3வது இடம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலமாக பெருமாள் கோவில், வேழமலை, ஹஸ்திகிரிங்கிற அந்த ஊர் விளங்குகிறது. அத்தியூரான் உள்ளயூர்வான் அணிமணியின் துத்திசேர நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான பூதத்தாழ்வார் அன்போடு மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுகிறார் எம்பெருமானுக்கு. முதல் அடையாளமே அந்த எம்பெருமானுக்கு என்ன? அத்தியூரான். அத்தியூருங்கிற அந்த ஊரை தனக்கு அடையாளமாக கொண்டிருப்பவன். ஏன் ஸ்ரீவைகுண்டம்ங்கிற ஊர் இருக்கே, திருப்பார்கடல்ங்கிற பெரிய க்ஷேத்திரம் இருக்கே, அதெல்லாம் தனக்கு அடையாளமாக கொண்டிருக்கிறாரான்னா அதெல்லாம் முன்பு. ஆனால் இப்பொழுது கலியுகத்திலே அனைவரும் கண்டு சேவிக்குமா போலே உகந்து அருளின நிலங்கள்னு இருக்கக்கூடிய திவ்யதேசங்களுக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமாய் விளங்கக்கூடிய திவ்யதேசம் அத்தியூருங்கிற அந்த க்ஷேத்திரம். அங்கு குடிகொண்டு சேவை சாதிக்கிறான் தென் அத்தியூரர். அப்ப தெற்கு திக்கில இருக்கக்கூடிய அத்தியூரர்னு வச்சுக்கலாம், அல்லது அழகான அத்தியூரர், ரொம்ப அழகு என்பதற்கும் தென்னுங்கிற அந்த சொல் தமிழிலே உபயோகிக்கப்படுகிறது. அப்போ அழகான ரொம்ப பெருமை வாய்ந்திருக்கக்கூடிய அத்தியூரன். நகரேஷு காஞ்சி என்ற அந்த காஞ்சிபுரத்துக்கு ஒரு சிறப்பு. எத்தனையோ நகரங்கள் இருக்கின்றன, அவைகளுக்குள்ளே தலையான நகரமாய் அனைத்தையும் தன்னிடத்துல கொண்டிருக்கிறது. அந்த காஞ்சிங்கிறதே ஒரு ஆபரணத்துக்கு உண்டான ஒரு பெயர். மேகலா என்று இடுப்பிலே அணியக்கூடிய ஒரு ஒட்டியானம் போன்ற அந்த ஆபரணத்துக்கு காஞ்சி என்று ஒரு பெயர் இருக்கிறது. அப்போ இந்த பாரதத்தையே ஒரு பெண்ணாக, ஒரு ஸ்திரீயாக வடிவம் கொண்டால் அதிலே காஞ்சிபுரம்ங்கிறது அந்த பெண்மணிக்கு அணியக்கூடிய ஒரு ஆபரணம் போல, அந்த இடுப்பிலே அணியக்கூடிய மேகலையை போல அமைந்திருக்கக்கூடியது காஞ்சிபுரம்ங்கிற அந்த நகரம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பல காவியங்கள், வடமொழி அந்த இது நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்போ ரொம்ப ஆச்சரியமாய் அழகு மிக்க இருக்கக்கூடிய தென்னத்தியூரர் கழனுக்கு எம்பெருமான அழகானவன். அவர் இருக்கக்கூடிய அந்த திவ்யதேசமும் மிகுந்த அழகு பெருமை கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட நெடிய மதில்கள், கள்ளுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிரென்னும் என்ற அந்த திவ்ய தேசத்துல இதுதான் அழகில்லை. மதிலை பார்த்தாலும் ஓஹோன்னு நெடுகி உயர்ந்திருக்கக்கூடிய மதில்கள். பெருமானே மலைக்கு மேல ரொம்ப ஒய்யாரமாக எழுந்தருளியிருக்கிறான். அவனுடைய நடையோ, அவருடைய திருவாபரணங்களோ, அவனுடைய உற்சவங்களோ அனைத்தும் கொள்ளக்கூடிய அழகு. எத்தனையோ வெள்ளையர்கள், அந்த ஆண்ட அந்த பெரியோர்கள், ராஜாக்கள், அரசர்கள், அவர்களெல்லாம் கூட இந்த எம்பெருமானுடைய அழகில மயங்கி தங்களுடைய திவ்ய ஆபரணங்களை எல்லாம் இந்த எம்பெருமானுக்கு இருக்கட்டும்னு வழங்கி இருக்கிறார்கள். எத்தனையோ மகரகண்டின்னு கேள்விப்படுகிறோம், ரத்னாங்கின்னு கேள்விப்படுகிறோம், வேங்கடாதிரி கொண்டைன்னு கேள்விப்படுகிறோம். இப்படி பல பாகவதர்களாக இருக்கட்டும், யார் யாரோ வேற்று நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களாக இருக்கட்டும்,
யாராக இருப்பினும் இவ்வெம்பெருமானுடைய அழகில ஈடுபட்டு தங்களிடத்துல இருக்கக்கூடிய சொத்தையெல்லாம் இவ்வெம்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறார்கள்னு பார்த்தால் ஏன் அழகு, இவ்வெம்பெருமானுடைய அழகு அவருடைய மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளுகிறது. ஒரு சூர்பனகையினுடைய உள்ளம் ராமனை பார்த்து எவ்வளவு ஈடுபட்டது. தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ் என்று ராமாயணத்துல அவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் சூர்பனகை வாயிலிருந்து ராமனுடைய வடிவழகு அவ்வளவு வர்ணிக்கப்படுகிறது. அதே போல இவ்வெம்பெருமானுடைய அழகு அனைவருடைய மனதையும் கொள்ளை கொள்ளுகிறது. அனைவரும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிதி பொருள்களை எல்லாம் இவ்வெம்பெருமானுக்கு ஆக்கி விடுகிறார்கள். தென் அத்தியூரர் கழல் இணைக்கீழ் பூண்ட அன்பாளன். அவ்வெம்பெருமானுடைய ஒன்றுக்கு ஒன்று ஒப்பு சொல்லலாம்படி அழகு வாய்ந்திருக்கக்கூடிய திருவடிகள். பெருமானுடைய வலது திருவடிக்கு ஒப்பு எது? இடது திருவடி. இடது திருவடிக்கு ஒப்பு வலது திருவடி. இந்த ரெண்டுத்துக்கும் மற்றொன்று ஒப்பாக முடியுமோ? நிகரில்லாத அழகான அந்த திருவடி நிலைகள். கழல் இணைக்கீழ் பூண்ட அன்பாளன், அன்பு பூண்டு இருக்கிறாராம். ராமானுசர் யாருன்னா திருவடிகள்ல பூண்டிருக்கக்கூடிய அன்புக்கு கொடுத்த வடிவம். தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாளுடைய திருவடிகள், அந்த திருவடிகள்ல மிக்க பிரேமம் மையல் அன்பு. அந்த அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவரே ராமானுஷன். அன்பு பூண்டு விளங்குகிறார் அன்பாளன் ராமானுஷன். அப்படிப்பட்ட ராமானுஷனை பொருந்தினமே. மிகுந்த அன்போட வெம்பெருமானுக்கு தொண்டு புரியக்கூடிய ராமானுஷரை அடைந்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு சுலபம். வெம்பெருமான் மகிழ்ந்தால்தான் நமக்கு சம்சாரத்திலிருந்து முக்தி கிட்டும். இப்ப ராமானுஷரிடத்துல வெம்பெருமான் அவ்வளவு மகிழ்கிறார். இவரும் வெம்பெருமானிடத்துல அன்பு பூண்டு இருக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பு. அந்த அன்பு இருப்பதினாலே நாமெல்லாம் இப்ப ராமானுஷருடைய திருவடிகள்ல ஒதுங்கினோம்னா நம்முடைய குற்றங்களை பெருமான் பார்க்கவே மாட்டார். நாம எவ்வளவு தீயவர்களாக எத்தனை தப்பு காரியங்கள் எவ்வளவு தகாத அந்த காரியங்கள் செய்திருந்தாலும் பாப்பங்களை பெருமான் பார்க்கவே மாட்டார். ராமானுஷருடைய திருவடிகள்ல ஒதுங்கி ராமானுஷ சம்பந்தத்தை பெற்றோம்னா சரி வரலாமே, நம்ம ராமானுஷருடைய தொண்டு செய்பவரா, அவரோடு தொடர்பு இருக்கிறதா, அவசியம் வாரும்னு நம்ம எல்லாம் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். எப்போதும் அந்த ராமானுஷர் தேவப்பெருமாளிடத்துல ஈடுபட்டு கைங்கரியங்களை புரிந்தாருங்கிறத நம்ம குரு பரம்பரையில பார்க்கிறோம். சிறு பிராயத்திலே இளம் பிராயத்திலே யாதவ பிரகாஷரிடத்துல வாசித்து கொண்டிருந்தார் திருப்புட்குழிங்கிற அந்த க்ஷேத்திரத்திலே. அப்பொழுதே ராமானுஷரிடத்துல ஈடுபட்டு வந்து தினந்தோறும் பல்லாண்டு பாடுவார். மேலும் கங்கை யாத்திரைன்னு பேர் வைத்து இவர் யாதவ பிரகாஷர் ராமானுஷரை மாய்ப்பதற்காக அழைத்து கொண்டு போன இடத்திலேயும் தேவப்பெருமாள் தானே வந்து ரட்சித்தார். அதனால தான் இந்த பாசுரத்துல கூட காண்தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கழலனை கீழ். அவருடைய தோல் அழகு பார்க்க பார்க்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்குமா. ராமனுடைய தோல் அழகுல பார்த்து திருவடி ஆச்சரியப்படுகிறார். சர்வபூஷண பூஷாருஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாஹா. ஏ ராமனே, நீ ஏன் உன்னுடைய தோல் அழகை இப்படி வழிகாட்டி கொண்டு வருகிறாய்? கண்ணச்சில் படுகிறா போல இருக்கிறதே, திருஷ்டி பற்றும் போல இருக்கிறதே, இதை மறைக்க வேண்டாமா? எல்லா ஆபரணங்களை போட்டு மறைத்து கொண்டு வர வேண்டி இருக்க ஏன் இப்படி அனைவருக்கும் அந்த அழகை நீ தெரியுமாறு இப்படி வெளிக்காட்டி கொண்டு வருகிறாய்? இதை மறைக்கணும்னு திருவடி அந்த அழகுல ஈடுபடுகிறார். திருவடி ஆஞ்சநேயன் குரங்கு ஜாதி, ஒரு வானரமாக இருந்தால் கூட ராமனுடைய தோல் அழகுல ஈடுபடுகிறார்னா அப்ப ராமனுடைய தோள்ங்கிறது அவ்வளவு மிடுக்கு பலம் வாய்ந்தது. சீதா பிராட்டி அந்த தோல் அழகுல ஈடுபட்டு உருகினாள். விள்ளிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும் என்ன பாசுரம். அப்படி சீதா பிராட்டி உருக அதே தோளோடு போய் சீதையை அப்படி அணைத்து கொண்டானாம். பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா. சீதையும் ராமனுடைய அந்த தோல் மிடுக்கு அதில் ஈடுபட்டு அந்த தோளை அணைத்து கொண்டாள். காட்டுக்கு சென்ற பொழுது கஜம்பா வீக்ஷ சிம்ஹம்பா வியாக்ரம் சாப்பி வராணனா ந ஆஹாரயதி சந்திராசம் பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா. ராமனை அணைத்து கொண்டிருக்கக்கூடியதுனாலே யானை பாயுமா, யானை ஓடும், சிங்கம் அது கர்ஜிக்கும், புலி உருமும், எல்லாம் பக்கத்துல வந்து போனா கூட பயமே இருக்காதான் சீதைக்கு. நமக்கு எவ்வளவு பயம் வரும். ஒரு பாம்பை பார்த்தா பயப்படுறோம், புலியை பார்த்தா பயப்படுறோம், சிங்கத்தை பார்த்தா மிரண்டு போகிறோம். ஆனா சீதைக்கு எதை பார்த்தாலும் பயமே இல்லையா. ஏன்னா இந்த பக்கம் ராமனையும் அணைத்து கொண்டிருக்கிறாரா. இவ்வளவு தோல் அழகு மிடுக்கு கொண்டிருக்கக்கூடிய ராமன் நம்ம இடத்துல இருக்கிறச்ச இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிடும் என்ற ஒவ்வொன்றுத்தையும் வேடிக்கை பார்த்தாலாம். என்ன ஆச்சரியமா இருக்கு, இப்படி கூட வனவிலங்குகள் செய்யுமா என்று அதையெல்லாம் தைரியமாக வேடிக்கை பார்த்தால்னு ராமாயணத்துல சொல்லப்படுகிறது. அதை போன்ற தோழழகு எங்க சேவிக்கலாம்னா கான் தகு தோள் அண்ணல். காண்பதற்கு தகுதியான அந்த மிடுக்கு பலம் யாரிடத்துல இருக்குன்னா அது தேவப்பெருமாளுடைய தோழழகே ஒரு தனி அழகுதான். இன்றைக்கும் அந்த தேவப்பெருமாள் எழுந்தருளுகிறார், வீதியார புறப்படுகிறார்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தோள் அழகு, அதுல பாஜு பந்துன்ற அந்த ஆபரணங்களை சாத்தி கொண்டு புஜ பலத்தை அப்படி காட்டி கொண்டுதான் பெருமான் எழுந்தருளுகிறான். அந்த தோழழகுல ஈடுபட்டே நிச்சயம் இவர்கள் தான் நம்மை காப்பாற்ற வல்லவர்கள்
ஏன்னா அந்த தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் வேடன் வேடுவச்சியாக அங்க வந்து ரட்சித்தார்கள். யாரோ வழிப்போக்கர்கள் வேடர்கள், இவர்கள் நம்பி போகலாமான்னு ராமானுஜருக்கே சற்று தயக்கம் இருந்தாலும் அந்த தோல் அழகு மிடுக்க பார்த்தாராம். ஓ, நல்ல அழகான தோல் இருக்கே, இந்த தோல் பலம் இருக்குன்னா இவர்களை பிடித்து கொண்டால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நன்றாக நாம இந்த இடத்தை விட்டு கடந்து நம்முடைய ஊரை சேர்ந்து விடலாம் என்று அந்த தோழழகிலேயே ஈடுபட்டார்கள். தோழர்களை ஈடுபட்டே ராமானுஜர் பின்னாடியே போக ஒரு ராத்திரிக்குள்ளாக பெருமாள் கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். எங்கே அவர்களை காணவில்லையேன்னு பார்த்தால் அவர்கள் மறைந்து போக அருகேயே ஒரு கிணறு தென்பட, ஓ, இந்த கிணற்று நீர் தாகம் எடுக்கிறதுன்னு பெருந்தேவி தாயார் சொன்னாலே, அந்த தாகத்தை தீர்ப்பதற்காகத்தான் வெடிவோரை இந்த கிணற்று அருகே நம்மை கொண்டு விட்டார்கள் போலும், நிச்சயம் நம்மை ரட்சித்தவர்கள் வேறு யாரும் இல்லை, பெருந்தேவி தாயாரும் பேருள்ளாள பெருமாளுமே ஆகியிருக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த தீர்த்த கைங்கரியத்தை செய்வோம் என்று இளம் பிராயத்திலே அங்கு கல்வி கற்பக்கூடிய சமயத்திலேயே ராமானுஜர் தீர்த்த கைங்கரியத்தை புரிந்திருக்கிறார். தேவப்பெருமாளுக்கு நிச்சலம் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திருக்கிற வரைக்கும் ஆந்தனையும் பெருமாள் கோவிலில் இருக்கிற அந்த நாள் எல்லா நாட்கள்லையுமே எப்பொழுதுமே தீர்த்த கைங்கரியத்தை ராமானுஜர் செய்து வந்தார். சரி, அவ்வளவுதானே என்ன, பாசுரத்துல எப்பொழுதும் பிரியாதவர் காண்தகு தோழன்னல் தென் அத்தியூரர் கழனுக்குள் பூண்ட அன்பாளன், அந்த அன்பு மாறவே இல்லை, எப்போதும் தொண்டு புரிந்திருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. என்ன, பெருமாள் கோவில்ல இருந்த வரைக்கும் தீர்த்த கைங்கரியம் பண்ணார், திருவரங்கம் வந்துட்டார்னா திருவாராதன கைங்கரியத்தையே பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய திருவாராதன பெருமாளே தென் அத்தியூரர் தான், தேவப்பெருமாள் தான் ராமானுஜருக்கு திருவாராதன பெருமாள். அவர் ஸ்ரீரங்கத்துல இருக்கட்டும், மேலக்கோட்டையில இருக்கட்டும், திருக்குறுங்குடியில இருக்கட்டும், எந்த ஊருக்கு போனாலும் தன் கையில எழுந்தருள பண்ணி கொண்ட திருவாராதன பெருமாள் யாருன்னா அது தேவப்பெருமாள், காஞ்சி, ஹஸ்திகிரி அந்த எம்பெருமான் தான். ஆகவே அவர் வாழ்நாள் முழுக்க எத்தனை காலம் இங்கு எழுந்தருள் இருந்தாரோ அத்தனை காலமும் தென் அத்தியூரர் கழனுக்குள் பூண்ட அன்பாளன். இப்ப அர்ச்சையா எழுந்தருள் இருக்கிறார், போய் திருவரங்கத்துல சேவிக்கிறோம், ராமானுஜர் சங்கத்துல சேவித்தால் அருகேயே அந்த தேவப்பெருமாள் திருவாராதன பெருமாளும் சேவை சாதிக்கிறார். அப்ப இப்பொழுதும் அந்த ராமானுஜர் யாருன்னா தென் அத்தியூரர் கழனுக்குள் பூண்ட அன்பாளன். அப்படிப்பட்ட ராமானுஜரை பொருந்திருக்கிறோம். ராமானுஜருக்கு இத்தனை பெருமைகளை பார்த்துட்டோம். முதல் 2 வரிகள் நம்ம பத்தி சொல்றது, அது ரொம்ப சுருக்கமா பார்த்தா போறோம். ஏன்னா நாம எவ்வளவு தப்பு காரியங்களை பண்ணியிருக்கோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோங்கிறது நமக்கே புரியுறது. இதை வேற பாசுரத்துல பார்த்து வேற பயப்படணுமா? ரொம்ப விவரிக்கிறார் எப்படியெல்லாம் நாம பல பிறவிகளை தட்டி தட்டி ஒவ்வொரு பிறவியா எடுத்திருக்கோம். ஆண்டுகள், நாள், திங்களாய், நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம். எங்கெங்கேயோ உழன்றோம். 1, 2, 3ங்கிற எண்ணிக்கை இல்லாமல் பல பல யோனிகள், என்னென்ன யோனி என்னென்ன விதமா பிறவி இருக்குமோ, புழுவோ பூச்சியோ, அது உலகத்துல என்னென்ன விதமான ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசியிலும் பிறந்துட்டோமா. நாம எடுக்காத பிறவியே இல்லை, எல்லா பிறவிகளும் எடுத்தாச்சு, எல்லா காலத்திலையும் நாம பிறந்து கொண்டே இருந்திருக்கிறோம். அதைத்தான் விவரிக்கிறார். ஆண்டுகள், பல சம்பத்சரங்கள், பல ஆண்டுகள், நாள், இந்த நாள் அந்த நாள்னு வேறுபாடு இல்லாமல் எல்லா நாள்லையும் பிறந்திருக்கிறோம். திங்களாய், மாதங்கள், காலத்துல இந்த மாதிரி வேறுபாடு இருக்கா? காலம்ங்கிறது பலவிதமான வேறுபாடுகளை கொண்டிருக்கிறது. இருக்கிறதுலயே பெரிய காலம்னா இந்த யுகம்னு சொல்றோம், கல்பம்னு சொல்றோம், பிரம்மாவினுடைய ஆயுட்காலம்னு சொல்றோமே. அப்ப அவ்வளவு பெரிய காலத்திலிருந்து ஒரு சின்ன புழுவினுடைய வாழ்நாள் வரைக்கும் தொடங்கி எவ்வளவோ பெரிய பெரிய காலங்கள் இருக்கின்றன. இப்ப இத்தனை காலமாக பரிணமிக்கிறது. அந்த காலங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம்? நிகழ்காலம் எல்லாம். இப்போ வர்த்தமான காலம், நிகழ்காலம்னா இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இதற்கு முன்னாடி பல காலம் சென்று விட்டன. இப்ப எல்லா காலத்திலும் ஒன்றும் மிச்சமில்லை. ஏதானு சில காலமாவது ஆறி இருப்போமா? பிறவி இல்லாமல் எங்கேயானு கடந்திருப்போமான்னா கிடையவே கிடையாது. இது மாறினா அடுத்து, இது மாறி அடுத்து, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து ஈரிலின்ப திருவெள்ள தியான் மூழ்கினன் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். மாறி மாறி பல பிறப்புகளை எடுத்தோம். எப்படி எடுத்தோம்? இப்போ ஏதோ நாயோ பிறந்திருக்கிறோம், அடுத்த பிறவி வேற ஒரு புலியா பிறக்கணும்னா நடுவில் ஒரு 6 மாசமாவது காலம் ஏதானும் இடைவெளி இருக்குமா? கொஞ்சம் நிறுத்திட்டு பிறப்போமான்னா இல்லையா. எப்படின்னு உதாரணத்துல சொல்லும் பொழுது, பல்லக்கு சுமந்து கொண்டு போறா, பல்லக்க சிவிகை ஏழை பண்ணிட்டு போற, ஸ்ரீபாந்தாங்கி ஏழை பண்ணிட்டு போறா. இந்த தோல்ல ஏழை பண்ணிட்டு போறச்சு சற்று மாத்திக்கணும். எவ்வளவு நேரம் இதுலயே தூக்கிட்டு போறது சிரமமா இருக்கு. இப்ப வலது தோல்ல இருந்து இடது தோல் மாத்தணும்னா இப்படி தூக்கி இப்படி வைப்பாளா? அதுக்கு எவ்வளவு க்ஷணம் பிடிக்கும். அந்த மாதிரி இந்த தோல்ல இருந்து இந்த தோல் மாறுற மாதிரி இந்த பிறவி முடிஞ்ச உடனே அடுத்த பிறவி உடனே தொட்டுன்னு இருக்கான். உடனே அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவின்னு இப்படி பல பிறவிகளை எடுத்து உழன்று கொண்டிருந்தோம். இன்று ஓர் எண்ணினியே காண்தகு தோல் அண்ணல். இப்படி ஈண்டு பல யோனிகள் தோறும் உழன்றோம். பல பல விதமான பிறவிகள் எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். இப்படி ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. திடீர்னு அப்படியே காலம் மாறி போச்சு. பசுமை வந்தது, வறண்டு போன பூமியெல்லாம்
ஒரு பாட்டா மழை பெய்தால் எப்படி பசுகு பசுகுன்னு பச்சையா மாறுமோ அந்த மாதிரி நம்ம நிலைமைய மாறிடுத்தோம். இத்தனை காலம் இவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தக்கூடிய நமக்கும் இன்று ஓர் எண்ணியே, எனக்கு எண்ணமே இல்லை, நான் திருந்தணுங்கிற எண்ணம் எனக்கும் இல்லை, சத்துவகுணமே துளியும் இல்லை, அப்படி எதையுமே நினைக்காமல் சிந்திக்காமல் இருக்கக்கூடிய எனக்கும் ராமானுஜர் வந்து அவதரித்தாரோ, எனக்கு அவருடைய சம்பந்தம் எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியலையே. அதைத்தான் தெரிவிக்கிறார். ஈண்டு பல்யோனிகள் தோர் உழல்வோம் இன்று ஓர் எண்ணியே காண்தகு தென் அத்தியூரர் கழனைக்குள் பூண்ட அன்பாளனை பொருந்தினமே. இது எப்படி நடைபெற்றது? எப்படியோ கிடந்த எண்ணெயை ராமானுஜர் இப்படி ஈர்த்து கொண்டார், அவருடைய திருவடிகள் சம்பந்தம் கிட்டியதுன்னு சொன்னால், நான் ராமானுஜரை பிரார்த்தித்தேனா ஆதிசேஷன் கீழே பிறக்க வேண்டும்னு நான் பிரார்த்திக்கல. சரி, வந்தவர் அவருடைய திருவடிகள் என் தலையில வைக்கணும், அதுவும் நான் பிரார்த்திக்கல. எதுவுமே பிரார்த்திக்காமல் அதை பத்தின சிந்தனையே இல்லாமல் இருந்தாலும் நமக்கு இப்ப ராமானுஜருடைய சம்பந்தம் வாய்த்திருக்கிறதுன்னா இது எப்படி வாய்த்தது? அவருடைய கருணையின்றி வேறில்லை என்பதைத்தான் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். இப்படி பொருந்தி பெற்றோம். பொருந்தி பெற்றோம்னா என்ன அர்த்தம்? இனி அதை விட்டு நகர போறதில்லை. ராமானுஜருடைய திருவடிகள் கிடைத்து விட்டது, இனி மறுபடியும் இன்னொரு பிறவிக்கு போவோமான்னா பொருந்தி இருக்கும். இதை தவிர வேற எங்கேயும் போவதில்லை. இந்த திருவடிகளே நமக்கு உபாயம், இதுவே உபேயம் என்று பொருந்தி இருக்கிறோமா? இப்படி நமக்கு கிட்டியிருக்கிறதே என்று சந்தோஷப்படுகிறார். மேலே 32வது பாசுரம். பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞாலத்தை வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களை ராமானுஜனை அடைபவர்க்கே என 32வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். சரி, நீங்கள் இப்ப நன்றா மற்றவாள்லாம் கேள்வி கேட்கிறாளாம், நீர் நன்னா பொருந்துட்டீர் ராமானுஜருடைய திருவடிகள்ல, அப்படி பொருந்தணும்னா ஆச்சாரியர் கை கொள்ளணும்னா நல்ல ஆத்ம குணங்கள் வேண்டும் அல்லவா? ஆத்ம குணங்கள் கை புகுந்தால் ஆச்சாரியன் கை புகுரும். நமக்கு உடம்புல, அதாவது உடல்ல இந்திரியங்கள் இருக்கின்றன, கண்ணு காது மூக்கு முதலான புலன்கள் இருக்கின்றன. புலன் இன்பங்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும். கண்ட விஷயங்கள்ல மேயாமல் இந்திரியங்களை வசப்படுத்தி வைத்தால்தான் ஆச்சாரியன் நம்ம ஏற்றுக்கொள்ளுவார். நான் பாட்டுக்கு கண்டபடி சுத்தின்னு இருப்பேன், ஒரு ஆச்சாரியன் அடையவே அவர் என்னை ஏத்துப்பாருன்னு எப்படி ஏத்துப்பார்? ஆச்சாரியன் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நல்ல புலன் இன்பம், புலன் அடக்கம் முதலான அந்த குணங்கள்லாம் வரணுமே. இதெல்லாம் எப்படி வரும்? இதெல்லாம் வந்து நீர் ஆச்சாரனை அடைந்தீரான்னு கேட்டா, இது வந்து நான் ஆச்சாரன் அடைவதுங்கிறது ஆகவே ஆகாது. ஆச்சாரனை அடையவே இதெல்லாம் தன்னடையே ஏற்படும் என்று இங்க தெரிவிக்கிறார். எங்களுடைய ராமானுஜனை அடைந்தால் மற்றதெல்லாம் தன்னடியே தேடி வருமா. மற்ற ஆச்சாரியர்கள் அடையும் பொழுது வேண்டால் நீங்கள் ஆத்ம குணங்களை வளர்த்து கொண்டு ஆச்சார இடத்துல போகணும். ஆனால் எங்களி ராமானுஜன் ரொம்ப அன்போடு ஆர்வத்தோடு ஒரு உரிமையோடு தெரிவிக்கிறார், இவர் எங்க ராமானுஜன், நீங்க வேற யாராவது ஆச்சாரியர்னு சொன்னால் ஆத்ம குணம் வந்தா வாங்கோன்னு கூப்பிடுவார். ஆனால் எங்களி ராமானுஜன் அப்படி இல்லை, அவரை அடைபவர்க்கு இதெல்லாம் வந்து சேருமா. இந்த குணங்கள் எல்லாம் வரிசையில காத்துண்டு நான் வரணும், இவனிடத்துல நான் வரணும், இந்த ராமானுஜனுடைய தொண்டன் இடத்துல நான் சேரணும்னு ஒவ்வொரு குணமா வருமா. அகமகமிகையா என்று ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலையும் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அதாவது ஸ்ருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீஹின்னு 7 தன்மைகள், 7 செல்வங்கள் நம்மை தேடி வருமா. மகாலட்சுமி நாம் பற்றி விட்டோம்னு சொன்னால் ரதி மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்திரியா என்று இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு வேண்டிய அந்த பண்புகள் குணங்கள் எல்லாம் விராட்டியை பற்றினவர்களுக்கு தன்னடைய வரும், ஓடி வருமா. இவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்து இவனை அடைய வேண்டும்னு வருமா. அது மாதிரி இப்ப ராமானுஜனை அடைந்தால் என்னென்ன நமக்கு கிடைக்கும்? பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். 6 தன்மைகள் நமக்கு வந்து சேரும். இதெல்லாம் கிடைப்பதற்கு அவ்வளவு அரிது. நம்மால முயற்சி பண்ணி அடையணும்னு பார்த்தால் இந்த ஜென்மத்துல முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். எத்தனையோ கோடிக்கணக்கான காலங்கள் பிரயத்தனப்பட்டாதான் கிடைக்கும். ஆனால் ராமானுஜனை அடைந்தால் தன்னடைய இவைகள் வந்து சேரும். அந்த பொருந்திய தேசம் நல்ல பொருத்தமான தேசு, நமக்கு தேஜஸ், ஆத்மாவுக்கு நிலை நின்ற பொருத்தமான தேஜஸ் எது என்றால், ஏதோ கண்ட இடங்கள்ல நம்முடைய ஞானத்தை செலுத்தி எதையோ அனுபவிக்கிறத விட்டுட்டு எம்பெருமானே நமக்கு தெய்வம் என்று புரிந்து கொண்டு பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை என்று சேஷத்துவ ஞானம் பாரதந்திர ஞானம்னு சொல்றமே, இதுதான் பொருந்திய தேசு. ஆத்மாவுக்கு பொருந்திய அந்த தேஜஸ் எது? ஆத்மா இன்ன படிச்சிருக்கார், இந்த இடத்துல உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னா ஆத்மாவுக்கு தேஜஸ் இல்லை. வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறாருன்னா அதுவும் தேஜஸ் இல்லை. அப்ப எது ஆத்மாவுக்கு தேஜஸ்? பரமாத்மாவுக்கு இந்த ஆத்மா அடிமை. ஆகவே பரமாத்மாவுடைய உகப்புக்காகவே தொண்டு புரிய வேண்டும் என்பது நன்றாக உணர்ந்து அப்படி தொண்டு புரிபவனுக்கு ஒரு தேஜஸ் வருமா. அதுதான் இந்த இடத்துல பொருந்திய தேசம் என்று சொல்லப்படுகிறது. ஆக பொருந்திய தேசம் பொறையும், பொறைனா நல்ல பொறுமை. யார் வந்து ஏசினாலும் யார் வந்து வாழ்த்தினாலும்
அதனால மனசு சஞ்சலப்படாமல் இருக்கணும். நம்ம கொண்டாடும் பொழுது நல்லா கொண்டாடுறாளே, இத மாதிரி எல்லாரும் கொண்டாடுற மாதிரியே நாம நடந்துக்கணும் என்று அதுல ஈடுபட்டு மேல மேலே அவர்கள் கொண்டாடணும்னு எதிர்பார்க்காமல், அவர்கள் கொண்டாடினா நமக்கு என்ன, அவர்கள் கொண்டாடாமல் போனால் நமக்கு என்ன என்று அதுல ஒரு விருப்பமே இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும். யாரோ வெய்கிறார்களா, என்ன வெச்சிட்டான் பார் அப்படின்னு ஒரு கோபம் வந்து அவர்களை திரும்பி வெய்யறதோ, அவர்களுக்கு ஏதேனோ எதிர்த்து ஏதோ காரியங்களை புரியறதோ அதையெல்லாம் செய்யாமல் பொறுமையா இருக்கணும். சமுத்திரம் இருக்கே, அதுக்கு எத்தனை நதிகள் போய் சேருகிறது, இத்தனை நதிகள் போய் சமுத்திரத்துக்கு சேர்ந்தாலும் ஒரு மட்டம் சமுத்திரம் உயருமா? உயராது. சரி, வெயில் காலம் கோடை காலத்துல பல நதிகள் போய் சேரவே சேராது. அப்ப நதிகள் வரவில்லைன்னு சொன்னால் கடல் ஒரு மட்டம் ஒசரம் குறைஞ்சிடுமான்னா குறையாது. அதனுடைய நீர்மட்டம் என்னமோ அந்த சமுத்திரம் அப்படியே இருக்கும். அப்போ அதற்கு எந்த சஞ்சலம் இல்லாமல் அப்படி சமுத்திரம் இருக்கிறதோ அது மாதிரி மனசும் சஞ்சலம் இல்லாமல் பொறுமையோடு இருக்க வேண்டுமா? அதைத்தான் இவ்விடத்துல முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் கண்ணமங்க நின்னானைன்னு இன்னொரு பாசுரத்திலும் தெரிவிக்கிறார். துயரங்கள் வந்தது, துக்கம் வந்ததுன்னா ஓடிஞ்சு போயிடுறது. என்ன மாதிரி துன்பம் யாருக்கு வந்தது, இப்படி வந்துடுத்தே இப்படி வந்துடுத்தேன்னு சொல்லி அதற்கு ஆர்த்து போறது அப்படியும் இருக்கக்கூடாது. இல்லை யாராலும் கொண்டாடிட்டான்னா என்ன மாதிரி இன்னொருத்தருக்கு உண்டா, எனக்குத்தான் இந்த பெருமை என்று அதுல மகிழ்ச்சி கொள்ளவும் கூடாது. இப்போ பொறுமையா இருக்கணும், சாந்தியோடு இருக்க வேண்டும். அது ராமானுஷருடைய சம்பந்தத்தினால வருகிறதாம். இப்போ பொருந்திய தேசு திரள், அடுத்து பொருந்திய தேசம் பொறையும் திரளும். திரள்னா நல்ல ஆற்றல், கைங்கரியம் பண்ணணும்னா அதற்கு நல்ல பலம் வேண்டுமே, திறமை வேண்டுமே, புலன்களை அடக்கும் சாமர்த்தியமே இந்த இடத்துல திரள்னு பெயர். கண்ட விஷயங்கள்ல மேயாமல் புலன் ஆசைப்பட்டு ஏதோ சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டா உடனே முதல் விருந்தாளி அங்க போய் சாப்பிடுவது, உணவு கொள்ளுவது, இப்படியெல்லாம் போய் நாக்குக்கு ஆசைப்பட்டு எதையோ சாப்பிடுவதோ, மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் வார்த்தை இடங்கள்ல எல்லாம் போய் அதெல்லாம் அனுபவிக்கணும் என்று இந்த புலன் இன்பங்கள்ல போகாமல் புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சாமர்த்தியம் நல்ல திரள் அது கிடைக்கிறது. புகழ். இனி புகழ்னா என்னன்னா, அதாவது மற்ற எல்லாரும் இவனை பார்த்து சந்தோஷப்படுறா, அதுதான் இந்த இடத்துல புகழ். எல்லாரும் சாதாரணமா உலகத்துல புகழ்னு சொன்னால் எல்லாரும் வைத்தறிச்சல் படுவா, இப்படி ஒரு புகழ் வந்துடுத்தே, அப்படி எல்லாரும் வைத்தறிச்சல் படாம யாரும் இதை பார்த்து அவர்கள் பொறாமை கொள்ளாதபடி இப்படி அவர்களுக்கு கிட்டி இருக்கிறதே என்று சந்தோஷப்படக்கூடியான ஒரு புகழ் தான். திருப்பாவையில சொல்லும் பொழுதும் வையத்து வாழ்வீர்கள், அங்க அந்த பாசுரத்தினுடைய முடிவுல எல்லாரும் கொண்டாடும்படியாக பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவான்னு சொல்லப்படுகிறதா. பாரோர்கள் எல்லாரும் புகழ வேண்டும், புகழுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உலகத்தவர்கள்லாம் புகழ வேண்டும்னு சொல்லப்படுகிறதுன்னா அங்கேயும் இதேதான். உலகத்தவர்கள் புகழ்கிறார்கள்னா சந்தோஷமா புகழ்கிறார்கள், இப்படியும் ஒரு பக்தன் இருக்கானே, இப்படி கூட இந்த பகவத் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறானே என்று கொண்டாடணுமா. இவ்விடத்துல ராமானுஷரிடத்துல ஈடுபட்டு இப்படியுமா ஒரு தொண்டை இருக்க முடியும், ராமானுஷரிடத்துல இன்ன பக்தியா என்று இப்படி எல்லோரும் கொண்டாடும் விடமான ஒரு புகழ், அந்த புகழ் சாத்திகமான புகழ், அது நிச்சயம் இவர்களுக்கு வந்து சேர வேண்டும். இதுவும் வந்து சேருகிறது. நல்ல திருந்திய ஞானமும் நல்ல தத்துவஹித புருஷார்த்தங்களை பத்தின தெளிவான அறிவு. தத்துவம் எது, ஹிதம் எது, புருஷார்த்தம் எது, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். திருந்திய ஞானம்னா பகவத் விஷயத்தை பத்தின அறிவுன்னு வச்சுக்கலாம். நல்ல திருந்திய ஞானம்னா மேலான உயர்ந்த ஞானம், சரமபர்வ நிஷ்டை, சரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய ராமானுஷரை பத்தின அந்த உயர்ந்த ஞானமே நல்ல திருந்திய ஞானம். நமக்கும் ராமானுஷருக்கும் தான் தொடர்பு, அவரை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானுடைய தொடர்பு. ஆகவே இவரே அடையத்தக்க புருஷார்த்தம் என்று அறிவது நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். அடுத்து செல்வம் வருகிறதுன்னா கைங்கரிய ஸ்ரீ வருகிறது. எல்லா விதமான அடிமைகளையும் செய்யலாம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிவிட்டால் எத்தனை அடிமைகளை செய்யலாம். கோவிலுக்கு போகலாம், அங்க எத்தனையோ கைங்கரியங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு பாகவதர்களிடத்துல போய் அங்க கைங்கரியம் பண்ணலாம். ஆச்சாரியன் திருமாளிகையில் அடைந்தால் சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ கைங்கரியங்கள் இருக்கின்றன. அப்ப இதெல்லாம் வேண்டி அவர்களிடத்துல போய் கைங்கரியம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதுவே கைங்கரிய செல்வம் என்று அதை கொள்ளலாம். அல்லது நிஜமான செல்வமே கூட கைகூடும். திருமங்கையாழ்வார் சொன்னா போலே அவர் பல பாசுரங்களையும் பல ஸ்ருதி சொல்லும் பொழுது அல்ல வையம் மண்ணி வீத்திருந்து வெண்ணுமாழ்வர் மண்ணூடே, ஓஹோன்னு நன்னா இந்த உலோகத்துல புகழ் எழுதி அரசர்களாக பிறப்பார்கள், ராஜா மாதிரி பிறந்து செல்வத்தோடு வாழ்வார்கள்னு சொல்லுவார். அப்ப முடிகிறச்ச ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்றச்ச இப்படி சொல்லலாமோ, செல்வம்ங்கிறது தாழ்ந்தது தானே, அது கூட ஆசைப்படலாமான்னா பாகவத ததியாராதனம் கைங்கரியத்துக்கு வேண்டிய செல்வத்தை பெறுவார்கள்னு இதற்கு அர்த்தம். ராஜாவா இருப்பார்கள், தங்களுடைய செல்வத்தை எல்லாம் கோவில் கைங்கரியத்துக்கு, எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு, அடியார்களுடைய கைங்கரியத்துக்குன்னு ஆக்கி விடுவார்கள். அப்படி ஆக்குவதற்கு செல்வத்தை பயன்படுத்தலாமே, அப்படிப்பட்ட செல்வமும் இவர்களுக்கு வந்து சேரும் என்று இதெல்லாம் வந்து சேருமா. ஆக பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும்.
யாருக்குன்னா செருகலியால் வருந்திய ஞாலத்தை வந்து எடுத்து அழித்து அருந்தவன் எங்களை ராமானுஜனை அடைபவருக்கே. ராமானுஜர் உலகத்துக்கே நாதர். அப்படி சொன்னாலும் இவருக்கு அன்பு அதிகமா இருக்கான். உலகத்துக்கு நாதர்னு சொன்னா கொஞ்சம் தள்ளி பாக்குறோம்னு அர்த்தம். அகில ஜகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு கத்தியத்திரயத்துல எம்பெருமானார் தெரிவிக்கிறார். ஜகத்துக்கெல்லாம் நீர் பதி சுவாமி என்று சொன்னா தள்ளி வைக்கிறோம். என்னுடைய பர்த்தா எனக்கு பத்தின்னு சொன்னா நெருக்கம் வருதா? அதே மாதிரி ராமானுஷர லோகத்துக்கெல்லாம் நாயகன் என்று சொன்னால் போராதான். எனக்கு சுவாமி, எனக்கு தாய், எனக்கு தகப்பன், அத்தனாகி அன்னையாகி ஆழம் எம்பிரானுமாய் என்று அந்த ஆச்சாரியனே எனக்கு அனைத்துமாக இருக்கிறார். அந்த உறவு நெருக்கத்தை சொல்லிக்கணும்னு ஆசைப்படுகிறார். எங்களி ராமானுஜனை அடைபவருக்கே அவர் என்ன செய்தார்? சிறு கலியால் வருந்திய ஞாலத்தை வந்து எடுத்து அழித்து அறிந்தவன். இந்த கலி அது ரொம்ப நம்மை படுத்துகிறதா? கலியுகத்துல எவ்வளவு கஷ்டம். மற்ற யுகத்துல காட்டிலும் கலியுகத்துல தர்மம் 1/4 பங்கு குறைந்து விடுகிறது. கிருத்த யுகத்துல 4 கால்களோடு இருக்கக்கூடிய தர்மம் கலியுகத்துல ஒரு கால்ல தான் நிக்கிறதாம். ஒரு கால்ல நிக்க முடியுமா? 2 கால்லையாவது நிக்க முடியும். ஒரு கால்ல எவ்வளவு நேரம் அதை நிற்கும்? அப்ப தர்மத்துக்கு அவ்வளவு கஷ்டம் இந்த கலியுகத்துல. செருகலியால் வருந்திய ஞாலத்தை, கலியினாலே இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஞாலம் வருந்துகிறதுன்னு வச்சுக்கலாம். கலியினால் செருகலியால் வருந்திய ஞாலம், பூமி வருந்துமானா பூமியில இருக்கக்கூடிய மக்கள் வருந்துகிறார்கள் வச்சுக்கணும். அப்ப செருகலியால் வருந்திய ஞாலத்தை வந்தெடுத்தளித்த அருந்தவன் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகவே தபஸோடு வந்து பிறந்திருக்கிறார். அருந்தவன் சிறந்த தபஸை கொண்டிருக்கிறார் ராமானுஷர். என்ன தபஸ்? மேலான தபஸ். தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகுன்னு தைத்திரிய உபனிஷத் தெரிவிக்கிறது. வரிசையா பல வித்தியைகளை சொல்லித்து தர்மங்களை சொல்லிக்கொண்டே வந்தன. அந்த தர்மங்கள்ல இறுதியான மேலான தர்மம் எது தெரியுமோ? ஞாசம், சரணாகதி, எம்பெருமானையே பற்றுதல் என்கிற அந்த சரணாகதி தான் இந்த லோகத்துல அனைவருக்கும் தகுதியானது என்பதை நன்கு பறைசாற்ற வேண்டும். இவர்கள் செய்யறாளோ இல்லையோ நாமே செய்து விடுவோம்னு பெரிய பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்துல சரணாகதியை தாமே செய்தாரா? அருந்தவன் நல்ல தபஸோடு கூடியிருக்கிறார். நல்ல தபஸ் இருப்பவர்களைத்தான் இந்த கலியை ஒடுக்க முடியும், அடக்க முடியும். இந்த சக்தியே இல்லைன்னா நான் எப்படி கலியை அடக்க முடியும்? அப்ப அப்பேற்பட்ட சக்தி தபஸோடு ராமானுஷர் வந்து பிறந்தார், கலியை அடக்கினார். அப்படிப்பட்ட சுவாமியான ராமானுஷரை அடைந்தோம் என்று சந்தோஷமா இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். இப்படி அடைந்தாலே இத்தனை குணங்கள் வந்து விடுகின்றன. அப்ப எது கவலைப்படணும்? ஒரு ராமானுஷரை அடையணும்னு சொன்னால் இதெல்லாம் வந்தாதான் அடைய வேண்டுமா என்ற கேள்வியே வேண்டாம். வந்து ராமானுஷன்னு சொல்லி அவருடைய திருவடிகள்ல சரணம்னு வந்து விழுந்தால் மற்ற இந்த குணங்கள் எல்லாம் தன்னடையே நம்மை தேடி வரும் என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். மேலே அடையார் கமலத் தளர்மகள் கேழ்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் முன் சார்ந்த வில்லும் புடையார் பொரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு நிடையே ராமானுஷ முனி ஆயின இந்நிலத்தே. ராமானுஷருக்கு அத்தனை சக்தி உண்டோ? என்னமோ ராமானுஷர் திருவடிகளே சரணம்னு சொல்லிவிட்டால் எல்லாம் வந்துடும்னு சொல்லுகிறீரே, அது எப்படி வரும்? அவருக்கு அத்தனை சக்தி உண்டா? அவர் பெருமை பெற்றவரான்னு கேட்டால் இப்படி சொல்லுகிறீர். ஆதிசேஷனே வந்து பிறந்தார்னு சொன்னோம், அதுல சந்தேகமா? வேண்டாம். எம்பெருமானுடைய திவ்யாயுதங்கள்னு 5 இருக்கா? சங்கம், சக்கரம், கதை, நாந்தகம்ங்கிற வாழ், சார்ங்கம்ங்கிற வில், இந்த 5 ஆயுதங்களே ராமானுஷராக ஆகிவிட்டன என்று ஒரு அர்த்தம். இல்லைன்னா 5 ஆயுதங்களும் ராமானுஷருக்கு உறுதுணையாக ஆகிவிட்டன. இவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதற்கு நாங்களும் துணை வருகிறோம்னு அந்த ஆயுதங்களும் துணை வருகின்றன. அல்லது ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராமானுஷராகவே அவதரித்தன என்று சொல்லுகிறா போலே அழகான ஒரு பாசுரத்தை இங்கே அமைக்கிறார். அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன். யார் அந்த எம்பெருமான்? அலர்மகள் கேழ்வன். புஷ்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கேழ்வன், திருமகள் கேழ்வன். அடையார் கமலம், தாமரைன்னு சொன்னா அது எப்படி இருக்கணும் தெரியுமோ? ஏதோ ஜலத்துல ஒரு தாமரை பூத்திருந்தால் நல்லா இருக்காதான், ஜலம் முழுக்க இலையால மூடி இருக்கணும். அடையார் கமலம். தாமரை குளம்லாம் பார்த்தா நிறைய பச்சை பசேல்னு அந்த தாமரை இலை அங்கங்க அகலமா தாமரை இலை இருக்கும். நடுவுல அழகா ஒரு தாமரை பூத்து இருக்கும். அப்படி இருந்தாதான் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும். பிராட்டி அவதரித்த அந்த தாமரை புஷ்பம் இப்படித்தான் இருக்குமா. திருப்பார்கடல்ல பிராட்டி அவதரித்தாள். பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்துல தான் பிராட்டி ஆவிர்வவித்தாள். ஓஹோன்னு திருப்பார்கடல் கடையிற சமயத்துல அங்க ஒரு தாமரை புஷ்பத்துல அவதரித்தாள். அந்த தாமரை புஷ்பத்தை சுத்தி பச்சை பசேல்னு இந்த தாமரையினுடைய இலை அது நன்றா படர்ந்து இருக்குமா. அதைத்தான் அடை ஆர் கமலத்து, அந்த அழகான கமல புஷ்பத்திலே கமலத்து அலர்மகள், அந்த புஷ்பத்திலே மகளாக, புஷ்பத்தில பிறந்திருக்கக்கூடிய மகள். தாமரைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாசனை, அதற்குன்னு ஒரு நல்ல நறுமணம் இருக்குமே. இந்த நறுமணமே ஒரு உருவம் கொண்டா போல இந்த பிராட்டி அவதரித்தாளாம். அலர்மகள் கேழ்வன். இவர் யாரு? இந்த எம்பெருமான் இந்த பிராட்டிக்கு வல்லவன், பிராட்டிக்கு நாதன். அசேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி, ஜகத்துக்கெல்லாம்
நாயக்கனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பத்னி அந்த பிராட்டி, அந்த பிராட்டிக்கு கேழ்வன் இந்த எம்பெருமான் என்று இந்த ரெண்டு பேருக்கும் அவ்வளவு நெருக்கமான உறவு, அந்த ஒத்துமை. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அலர்மகள் கேழ்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் எப்பொழுதும் கை கழலா நேமியான் நம்மேல் வினைகடிவான் என்று பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வாருடைய பாசுரம். கையை விட்டு அகலவே அகலாது. சங்க சக்கரங்களை பிடிச்சிட்டு இருக்காரு பெருமாள். எந்த கோவிலுக்கு போய் சேவிப்போம், அது மலைநாடு திவ்யதேசமா இருக்கட்டும், தொண்ட நாடு திவ்யதேசமா இருக்கட்டும், சோழ நாட்டு திவ்யதேசமா இருக்கட்டும், பாண்டிய நாட்டு திவ்யதேசமா இருக்கட்டும், எங்கேயுமே அந்த எம்பெருமானுடைய கையை விட்டு சக்கரத்தாழ்வாரும் சங்கத்தாழ்வாரும் நகருகிறார்களா? சதுர்புஜத்தோடு பெருமாள் சேவை சாதிக்கிறார். எங்க பார்த்தாலும் மேல் 2 திருக்கரங்கள்ல சங்க சக்கரங்களை பற்றி கொண்டிருக்கிறார். கையை விட்டு நகர்த்த மாட்டாரோ? நாமெல்லாம் ஏதானு கையில பிடிச்சிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் பிடிச்சுப்போம்? போரும் போன்னு ஒரு இடத்துல எங்கேயானு கீழே வெப்பமா மாட்டோமா? அந்த எம்பெருமான் யுகம் யுகமா கையில இதை பத்தி கொண்டிருக்கிறார். என்ன கை கழலா நேமியான், கையை விட்டு ஒரு காலம் அதை பிரித்து வைக்க மாட்டாராம். அப்ப கை ஆழி, இந்த சக்கரத்துக்கு என்ன பேர் தெரியுமோ? கையை விட்டு பிரியாத ஆழி, கை ஆழி என்ன இதற்கு பெயர் வந்து விட்டது. ஆழின்னா சக்கரம், கை ஆழி. அந்த எம்பெருமானுடைய கையையே அடையாளமாக பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான கை ஆழி என்னும் படையோடு. அதுவே ஒரு திவ்ய ஆயுதம். பெருமான்னு சொன்னா அவருக்கு முக்கியமான அடையாளம் இது. சக்கரதாரி, சக்கரபாணி பெருமாள். இன்னைக்கும் திருக்குடந்தை 6வது பெருமாளுக்கு அருகேயே பெருமான் சேவை சாதிக்கிறார். சக்கரபாணி, கைகள்ல சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சுதர்சன சக்கரத்தாழ்வானை ஆயுதமாக கொண்டிருக்கிறான். ஹேதிராஜன் என்று அவருக்கு திருநாமம். ஆயுதங்களுக்குள்ளே தலைவர் சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வாரை தமக்கு அடையாளமாக கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். படையோடு நாந்தகமும். இந்த சக்கரத்தாழ்வார் எதற்கு அபிமானின்னா, மனசு, நம்முடைய மனசை கட்டுப்படுத்தணும்னா சுதர்சன சக்கரத்தாழ்வாரை வச்சுதான் பெருமாள் கட்டுப்படுத்துகிறார். நம்முடைய மனசு அலைபாய்கிறதா, அங்க போகணும், இங்க போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், எதோ தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுகிறது. அந்த மனசை அடக்கணுமே, அதற்கு இந்த கைகள்ல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வைத்துக் கொண்டு பெருமான் கட்டுப்படுத்துகிறார். மனசுக்கு அபிமானியா இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார். அடுத்து நாந்தகமும், வரிசை அழகா அமைக்கிறார். நாம ஒரு வரிசையில சொல்லுவோம் சங்க சக்கர கதாபாணி. முதல்ல சக்கரம், அடுத்து சங்கத்தையும் சொல்லுவது உண்டு, இல்ல சங்கத்தை சொல்லி சக்கரத்தை சொல்லுவதும் உண்டு. இந்த இடத்துல ஒரு வரிசையை அழகா கையாளுகிறார். முதல்ல கை ஆழி, ஏன்னா அதுதானே தலைவன். முதல்ல இருக்கக்கூடிய தலைவனா இருக்கக்கூடிய ஆயுதத்தை முதல்ல சொன்னார் சுதர்சன சக்கரத்தாழ்வார். அடுத்து நாந்தகம், பெரிய வாழை பெருமான் கையில கொண்டிருக்கிறார். ஒளி வீசக்கூடிய அழகான நாந்தகம்னு பெயர் கொண்டிருக்கக்கூடிய வாழ், அந்த கட்கம். அந்த நந்தகத்துக்கு என்ன பெருமைனா, ஞானத்துக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய கத்தி. கத்தியை வைத்துதான் நமக்கு ஞானத்தை வழங்குகிறாராம். ஏன்னா அழுக்கு மூடின்னு இருக்கு, அஜ்ஞானத்தினால மூடி இருக்கிறோம். கத்தியை வச்சு நல்லா அதை சீவி போட்டா அழுக்கெல்லாம் போயிடும். அழுக்கு போன பிற்பாடு நமக்கு சிறந்த ஞானம் வருகிறதா? இன்னைக்கு திருவேங்கடமுடையான சேவிக்கிறோம். அவருடைய இடுப்பிலிருந்து சூரிய கட்டாரின்னு ஒரு பெரிய கத்தி இருக்கும். அவருடைய திருவடிகள் 2 திருவடிகள் வச்சுட்டு இருக்காரா, அதனுடைய நடுவிலிருந்து ஆரம்பித்து, அதுதான் நுனி, அந்த வாளினுடைய நுனி பகுதி அவருடைய திருவடிக்கு நடுவே இருக்கும். அதனுடைய மேல் பகுதி, கைப்பிடி பகுதி அவருடைய இடுப்பின் இடத்துல இருக்கும். அழகா அந்த கத்தியை நடுவுல சாத்தி கொண்டு பெருமான் திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்கிறார். அந்த கத்தி பளபள பளபளன்னு இருக்கா, அது பளபளப்பு எதை சொல்லுகிறது? ஞானத்துக்கு இருக்கக்கூடிய பளபளப்பு. ஞானம் பிரகாசிக்கணுமே, அந்த பிரகாசமான ஞானம் நமக்கு வரணும்னா பெருமான் கையில அந்த நந்தகத்தை வைத்துக் கொண்டு நமக்கு ஞானத்தை தூண்டி விடுகிறார். அடுத்து படர் தண்டும், அதுதான் கதை. நல்ல அழகான அந்த கதையை எப்பொழுதும் பற்றி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் ரட்சிப்பதற்கு கையில கதை. பெருமான பல இடங்கள்ல சேவித்தாலும் இடது கரத்துல கதையை பற்றி கொண்டு வலது கரத்தால அபயம்னு காட்டிட்டு இருப்பார். ஒன்னும் பயப்பட வேண்டாம். பயப்படாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு எத்தனை எதிரிகள் இருக்கா, எவ்வளவு துன்பங்கள் இருக்கு, இந்த துன்பங்கள் எல்லாம் போகணுமேன்னா அதுக்குத்தான் கையில கதை வச்சுட்டு இருக்கேன். இந்த கதையை பார்த்தாலே உன்னுடைய அந்த துன்பங்கள் எல்லாம் ஓடிவிடுமே. எவ்வளவு அழகான கதை பாரு. அந்த கதையை காண்பித்து நம்முடைய அந்த துன்பங்களை எல்லாம் போக்குகிறார். புத்தி தத்துவம், நமக்கு நல்ல அறிவு வேலை செய்யணுமே. புத்தி, மனசுன்னு ஒண்ணு பார்த்தோம். சிந்திப்பது மனசு, முடிவெடுப்பது புத்தி. அந்த அறிவை வைத்துக் கொண்டுதான் நம்ம முடிவெடுக்கிறோம். அந்த புத்தியை தூண்டி விட்டு சரியான பாதையில நம்மை வழிநடத்தி செல்வது இந்த கௌமோதகி என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய கதையாம். அதுதான் படர தண்டும் என்று சொல்லி, ஒன் சார்ங்க வில்லும். ஒன் சார்ங்கம் ஒப்பற்றதான சார்ங்கம். இந்த சார்ங்கம் கோதண்டம்னு பெயர் கொண்டிருக்கக்கூடிய இந்த வில்லுக்கு ஒப்பாக மற்றொரு வில் உண்டோ? ஏன் அர்ஜுனனுக்கு வில் இல்லையா? இன்னொருத்தருக்கு வில் இல்லையா? இந்த வில்லுக்கு சமமா அதை சொல்லலாமான்னா ஒன் சார்ங்கம். பெருமான் கையில இருக்கக்கூடிய சார்ங்கத்துக்கு நிகர் அது மட்டும்தான். அந்த வில்லுக்கு சமம் மத்தொன்னு இல்லை, இவருக்கு சமம் மற்றொருவர் இல்லை. சார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் என்று திருப்பல்லாண்டில பெரியாழ்வார் அனுபவிக்கும் பொழுதும் சார்ங்கம் என்னும் வில் ஆண்டான், அந்த வில்ல பெருமாள் ஆளுகிறாராம்.
அந்த வில்லு எப்படிப்பட்டது? ஒரு கட்டளை இடுவாராம் பெருமாள், இதோ எதிரி அங்க இருக்கிறான், முடிக்கணும்னு கட்டளை இட்டா சரமாரியா அம்ப கூட்டங்களை அப்படி தொலைத்து விடுமா அந்த வில். இவர் அம்ப வச்சு பிரயோகிக்கலாம் வேண்டாம், வில்ல பார்த்து எதிரி இருக்கான்னு காதோரமா ஒரு வார்த்தை சொல்லுவாராம், அவ்வளவுதான். வில்லு ஓஹோன்னு அம்புகள் மழையை கொட்ட ஆரம்பிச்சுடுமா. அப்புறம் இவர் என்ன பண்ணணும்? போரும் போரும், இவ்வளவு அம்பா, இவ்வளவு வேண்டாமே, உன் கோவச்சை தணிச்சுக்கோன்னு வில்ல இவர் கட்டுப்படுத்தணுமா. அப்படி வில்லாண்டான் தன்னை என்ன அங்க பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அப்ப ஒன் சார்ந்த வில்லும் குடையாறு புரிசங்கமும், அதுல சாத்திக அகங்காரம் அதை கட்டுப்படுத்துவது அது சார்ந்தம் என்கிற வில். அடுத்து தாமச அகங்காரத்தை கட்டுப்படுத்துவது பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு. அதை வரிசையா சொல்லுகிறார். ஒன் சார்ந்த வில்லும் உடையார் புரிசங்கமும். நன்றாக அந்த இடம், அந்த சங்கம்ங்கிறது எப்படி இருக்கும்னா உள்ளுக்குள்ள நிறைய இடைவெளி இருக்கும். அதை பெருமான் திருவாயில வைத்து முழக்கத்தை ஏற்படுத்துகிறாருன்னா உள்ளுக்குள்ள இடைவெளி இருந்தாதானே சத்தம் ஓஹோன்னு வரும். அந்த சத்தத்தினாலேயே அடுத்த அந்த எதிரிகளை எல்லாம் முடித்து விடுகிறார். சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து. கண்ணன் பாஞ்சசன்யத்தை எடுத்து முழங்கினாரோ இல்லையோ, திருதராஷ்டிர புதல்வர்கள்லாம் அப்படியே நெஞ்சு பிளந்து முடிந்தோம் போனோம், இனிமே யுத்தமே செய்து நாம் முடிகிறோமோ இல்லையோ, இப்பொழுதே பிராணன் போயிருத்துங்கிற அளவுக்கு வேதனையை அனுபவித்தார்களாம். அப்படி அந்த புடையார் புரிசங்கமும், புரினா வரி வரியா இருக்கு, சங்கத்தினுடைய கழுத்து பகுதியை பார்த்தா வரி வரியா இருக்கும், பார்ப்பதற்கே கண்ணை கவரக்கூடிய அழகு அதில் அமைந்திருக்கும். இதெல்லாம் இருக்கே பெருமானிடத்துல, இவெல்லாம் என்ன ஆயின? இந்த பூதலம் காப்பதற்கு இந்நிலத்தே ஆயின, இந்த பூமியை காப்பதற்கு. பூமி எந்த பூமி? முன் பாசுரத்துல செருகலியால் வருந்திய ஞாலம்னு சொன்னாரா, களி அப்படியே மூடி அதனுடைய சாம்ராஜ்யம் தான் இந்த உலகத்துல நடைபெறுகிறதுன்னு. அப்படிப்பட்ட இந்த பூதலத்தே ராமானுஷ முனியாயின இந்நிலத்தே, ராமானுஷ முனி இடையே ஆயின. ராமானுஷ முனி எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கிறார். முனின்னு சொன்னால் மனநசீலகா முனி, மனதால சிந்திக்கிறாராம். எப்படி உலகத்தை ரட்சிப்பது, எப்படி ரட்சிப்பதுன்னு சிந்திக்கிறாரா. பெருமாள் பார்த்தார், நீர் ஏன் கவலைப்படுகிறீர்? நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் உம்மிடத்துல கொடுத்து விடுகிறோம். தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் இருந்தான், திருவேங்கடமுடையான் இடத்துல சிறந்த பக்தி கொண்டு அவரிடத்துல சரணாகதியே பண்ணியிருந்தான். பெருமாள் அவனுக்கு சங்க சக்கரங்களே கொடுத்துட்டார். நீ எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறியோ இனி சங்க சக்கரங்கள் உனக்கு பின்தொடர்ந்து வரும், உனக்குத்தான் வெற்றின்னு பெருமான் கொடுத்துட்டாராம். அதை கொடுத்ததும் கொடுத்தார். ராமானுஷர் காலத்துல கைகள்ல ஆயுதமே இல்லாமல் நிற்க ஒரே விவாதம், இவர் எங்கள் நாயனார் எங்கள் நாயனார்னு ஒவ்வொரு மதத்திலிருந்து, இவர் ருத்ரன்னு பல பேர், இவர் குமரன்னு சில பேர், இல்ல காளின்னு சிலர், இல்ல மூன்றுக்கும் அப்பாற்பட்ட தெய்வம்னு சிலர், இப்படி ஒவ்வொருத்தரா வாதம் செய்ய ராமானுஷர் போய், ஏன் சுவாமி இப்படி பண்ணீர், அவருக்கு கொடுத்தா வேற சங்க சக்கரங்களையா நீ வைத்துக் கொள்ளக்கூடாதான்னு மீண்டும் சங்க சக்கரங்களை வைக்க பெருமான் எடுத்து ஸ்வீகரித்து கொண்டாருங்கிறது சரித்திரம். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆயுதங்களை தொண்டர்களுக்கு கொடுக்கிறாரா? இந்த ராமானுஷர் கொடுக்கறது கேட்கணுமா? ராமானுஷர் அவதரித்த சமயத்திலேயே 5 ஆயுதங்களையும் உம்மோடு அனுப்பி வைக்கிறேன், உம்மையிட்ட வழக்கு, இனி என்னிடத்துல இருந்து பொறுப்பு மாறி போச்சு, எப்ப உபய விபூதி உமக்கு கொடுத்துட்டேனோ அதை காப்பதற்கு உண்டான பரிகரத்தையும் கொடுக்கணுமா அல்லவா? ஒரு சொத்தை கொடுக்குறோம்னா சொத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்து தானே கொடுக்கணும். சொத்தை பாதுகாப்பது, நான் இத்தனை நாள் கைகள்ல ஆயுதத்தை வச்சிருந்தா பாதுகாக்கிறேன், இனி போரும் உம்மிடத்துல பொறுப்பை ஒப்படைக்கிறேன்னு ஆயுதங்களை எல்லாம் ராமானுஷர் இடத்துல கொடுத்து விட்டார். அவர் நமக்கு அழகா பஞ்சசம்ஸ்காரங்களை செய்கிறாரு. தோள்கள்ல சங்க சக்கர முத்திரையை வைக்கிறோம். இக்காலத்துல நாம சங்க சக்கர முத்திரைகளை வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள்ல பார்த்தால் 5 ஆயுதங்களுடைய முத்திரையுமே நாம பொறித்துக் கொள்வதாக வாக்கியங்கள் இருக்கின்றன. சங்கம் சக்கரம், அதே போல கதை, நாந்தகம், சார்ங்கம், இந்த 5 ஆயுதங்களுடைய முத்திரையுமே நாம உடம்புல பொறித்துக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு அங்கங்கள்ல பொறித்துக் கொள்ள வேண்டும்னு வாக்கியங்கள் இருக்கின்றன. அவ்வளவெல்லாம் நம்ம பெரியவர்கள் குறைத்து போறோம். இந்த 2 பண்ணிக்கிறதுக்கே பண்ணிக்கணுமா வேண்டாமா, வயசாகி பண்ணிக்கலாமான்னு எவ்வளவு அதற்கு முடிவெடுப்பதற்குள்ளேயே பாதி வயசு போயிடுறது. பல பேருக்கு பண்ணிக்காமலேயே அவர்களுக்கு மூப்பு வந்துடுறது, மரணம் வந்துடுறது. அப்ப இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம், 2 போரும்னு ஆச்சாரியர்கள் சங்க சக்கர முத்திரையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி ராமானுஷர் அதை கொண்டு நம்மை காக்கிறார். ராமானுஷ முனி ஆயின இந்நிலத்தே, இடையே ஆயின அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம். ஒன்று, ராமானுஷருக்கு துணையாக இந்த ஆயுதங்கள் வந்திருக்கின்றன ஒரு அர்த்தம். ஏன்னா ராமானுஷராகவே பிறந்தன, ஆதிசேஷன் பிறந்தார்னு பார்த்தோமா? இல்ல, இந்த 5 ஆயுதங்களுமே ராமானுஷராக பிறந்திருக்கிறார்கள். ராமானுஷராக 5 ஆயுதங்களுமே பிறந்தன அப்படி சொல்லலாமான்னா, பெருமாள் அந்த 5 ஆயுதங்களுடைய அம்சத்தையும் இவரிடத்துல சேர்த்தார்னு வச்சுக்கலாம். ஆதிசேஷனுக்கு நல்ல பலத்தை கொடுத்தார். எந்த அளவு பலம்? 5 ஆயுதங்களுக்கு என்ன பலமோ அந்த பலம் உமக்கு வரட்டும்னு சேர்த்து அனுப்பினார். இந்த வேதாந்தாச்சாரியர் யதிராஜ சப்ததியில தெரிவிக்கும் பொழுது அழகா தெரிவிக்கிறார். பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ண பாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹம் பிரபு அஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹ அப்ருதக் பிரதிபந்த யன்மயத்வைஹி வவ்ருதே
பஞ்சபிர் ஆயுதைஹி முராரேஹே, முராரியான எம்பெருமானுடைய 5 ஆயுதங்களே ராமானுஷராக அவதரித்தனன்னு எதிராஜ சப்ததியில வேதாந்தாச்சாரியரும் தெரிவிக்கிறார். அப்படி ஆச்சரியமான ஒரு கருத்தை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். இப்ப என்ன சந்தேகம் வந்தது? ராமானுஷரை அடைந்தால் நல்ல ஞானம், பொறுமை, திரள், சக்தி இதெல்லாம் வரும்னு சொன்னீரே, வருமானா? 5 ஆயுதங்களே இவரிட்ட வழக்கா இருக்கு, இவராக பிறந்திருக்கின்றன என்றால் அப்ப ஏன் வராது? இந்த ஆயுதங்கள் தான் நம்முடைய உடல்ல ஒவ்வொன்றத்தையும் தூண்டி விட்டு நல்ல ஞானம், பக்தி இதெல்லாம் வளர்க்கிறது. ஆகவே நமக்கு நிச்சயம் ராமானுஜரை அடைந்தால் இவைகள் எல்லாம் வரும் என்று சொல்லுகிறார். அடுத்து செருகலியால் வருந்திய ஞாலம், அதை எப்படி அழித்தார்னு பார்த்தோம். அதே போல பஞ்ச ஆயுதங்களுமே ராமானுஜரிடத்துல சேர்ந்தனங்கிறதையும் பார்த்தோம். இனி இப்படி இந்த ராமானுஜருக்கு வந்த பெருமை இருக்கின்றனவே, இதுல எந்த பெருமை வசத்தி? இப்படி உலகத்தையே ரட்சித்ததுனால வந்த பெருமை உயர்ந்ததா? அது ஒன்றும் உயர்ந்ததே இல்லை. என்னை ரட்சித்தது தான் உயர்ந்ததுன்னு தன்னையே அனுபவித்து தெரிவிக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு உபதேசிக்கிற மாதிரி பண்ணினார், இப்ப தன்னை பார்த்துக்கிறார். ராமானுஜருக்கு இத்தனை பெருமைகள்னு சொன்னோம், இதெல்லாம் ஒப்பற்ற பெருமைன்னு வேற சொல்லியிருக்கோம். இல்ல போல் இருக்கே, இவர் என்னையும் பார்த்து அழித்ததுதான் உயர்ந்த பெருமையாக இருக்கிறதுன்னு ஈடுபட்டு தெரிவிக்கிறார். நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலியை நினைப்பரிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை. என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த புத்தக சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுசன் தன் நயப்புகழே. அவருடைய புகழ், ராமானுஷருடைய அழகான புகழ் இருக்கிறதே, அந்த புகழ் அது எப்பொழுது பொறுத்தது? எப்போ அது நல்ல பொருத்தமாக ஆனது? ராமானுஷருக்கு புகழ் இருக்கு, அந்த புகழ் எப்பொழுது பொருத்தமா ஆச்சுன்னா, உலகத்தை எல்லாம் ரட்சித்தார், கலி கோலாகலத்தை எல்லாம் ஒடுக்கினார். நம்மாழ்வார் சொல்லும் பொழுது, பொலிக 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 கோயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனிக்கிங்கு யாதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகும் திசைப்பாடி ஆடி உழிதரக் கண்டோம். களியும் கெடும், பவிஷ்யதாச்சாரியனா ராமானுஜர் அவதரிக்கிறார்னா கலி கோலாகலம் எல்லாம் கெடும்னு அதைத்தான் முதல் பெருமையா சொன்னார். இன்னைக்கும் ராமானுஜருடைய அவதாரத்தை நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார்னு இந்த பாசுரத்தை தான் சொல்லுகிறோம். அதுல அவர் சொல்லும் பொழுதே ராமானுஜருடைய புகழ் என்ன சொல்லுகிறார்? கலி கோலாகலத்தை கெடுக்க வந்தவர் ராமானுஜர்னு தெரிவிக்கிறாரா? கலியும் கடும் கண்டுகொண்மின், நீங்கள்லாம் அனுபவிக்க போறீங்க, நான் பாசுரத்துல தான் சொல்லி வச்சேன், ஆனா அவர் பிறந்த சமயத்துல அதை நேரவே நின்று அனுபவிக்க போகிறவர்கள் நீங்கள் என்னோ பாக்கியசாலிகள்னு கொண்டாடுகிறார். அப்ப கலி கோலாகலத்தை ஒடுக்கினதுன்னு ராமானுஜருக்கு பெரிய புகழா இருக்கணும். சந்தேகம் வருமா? இல்லைங்கிறார் திருவரங்கத்தமுதனார். அது ஒரு பெருமையா? என்னையும் தேர்ந்தெடுத்து என்ன கீழே இருந்த என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார்னா அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பான புகழ். இப்படின்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இப்ப நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ராமானுஜ சம்பந்திகள்னு பெருமைப்படுகிறோம். நம்ம ஒன்றும் குறைச்சலாவே நினைக்கிறதே இல்லை. நாம எவ்வளவு தாழ்ந்தவர்கள், எப்படி கிடந்தோம், எப்படி ராமானுஜர் அருளினார், இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நெக்குருகி போய் கண்ணீர் தான் வரும். அப்படி வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பாசுரங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் நினைக்கணுமா, ராமானுஜர் ஜெகத்தையெல்லாம் திருத்தினாருங்கிறது பெருமையா, என்னையும் திருத்திருக்காருங்கிறது பெருமையா, நம்மை திருத்திருக்காங்கிறதா உண்மையில அவருக்கு பெருமை என்று ஒவ்வொருத்தனும் அதை அனுபவிச்சு சொல்லணுமா? அது எப்படிங்கிறத தான் தெரிவிக்கிறார். நிலத்தை செருத்து உண்ணும் நீச்ச களி, களி ரொம்ப தாழ்ந்ததுன்னா களியை ஏன் சுவாமி வையரேர்? களி அதனுடைய தன்மை, அதை எப்படி வைய முடியும் அப்படின்னு கேள்வி வருமா? பாம்பை வைய முடியுமோ? பாம்புக்கு விஷம் யார் கொடுத்தா? பெருமாள் படைக்கிறச்ச பாம்புக்கு விஷம் அவர், பாம்பே எனக்கு விஷம் வேணும்னு தான் கேட்டா வாங்கிட்டது. படைக்கிறச்ச பாம்புன்னா விஷ ஜந்து, தேள்னா விஷ ஜந்துன்னு பெருமாள் படைச்சிருக்கார். அப்ப அப்படி இருக்கிறச்ச பாம்பை போய் வைய முடியுமோ? அது மாதிரி கலியுகம்னு சொன்னால் இன்னென்ன பாதிப்புகள் இருக்கும் என்று கலியுகத்துக்குன்னு தன்மைகள் இருக்கின்றனவே. அப்ப நீச்சக்களின்னு சொல்ல முடியுமான்னா சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? ஏன்னா அதனுடைய தன்மைகள் அப்படி இருந்தாலும் நானும் கேட்டு மாத்தின்னு இருக்கலாம். ஏன்னா புராணங்கள்ல பல சரித்திரங்கள்லாம் சொல்றா, ஒவ்வொருத்தர் கேட்டு ஒவ்வொன்றை மாத்தின்றான். கலியுகம் கூட கேட்டு மாத்தின்னு இருக்கலாமே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எதற்கு எனக்கு இவ்வளவு அவப்பெயர் வரணும், இந்த மாதிரி வேண்டான்னு கேட்டு மாத்தின்னு இருக்கலாமே. ஆனா தானே அந்த ராஜா இடத்துல கேட்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் சூதாட்டம் இருக்குமோ, எங்க பெண்கள் அவமரியாதைப்படுத்துவார்களோ, எங்க கல்லு குடிப்பார்களோ, எங்க தங்கத்துல அதிகமா ஆசை இருக்கும், இந்த மாதிரியான தாழ்ந்த இடங்கள்ல எல்லாம் நான் போய் தங்கிக்கிறேன்னு இடம் கேட்கறச்சு. அப்படிதான் இடத்த கேட்டுதான் அந்த கலி புருஷன். அப்ப அப்படி இருக்கிறச்ச தாழ்ந்த களி தானே. அப்ப நீச்ச களி அப்படின்னு அதை சொல்லலாமான்னா அதனுடைய பாதிப்பினாலே நமக்கு எவ்வளவு நீச்சத்தன்மை வருகிறதுன்னு பார்த்தால் கண்டிப்பா கலியை பார்த்தா நீச்சம்னு சொல்ல நேர்ந்திடும். அது என்ன செய்கிறதா? கலவ் ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வஸ்ரஷ்டாரம் ஈஸ்வரம் நார்ச்சயுஷ்யந்தி மைத்ரேய பாஷண்டோபகதா ஜனாஹா. விஷ்ணு புராணத்துல மைத்ரேயரை பார்த்து பராசரர் தலையில கைய வைத்து கொண்டு அடித்து கொண்டு சொல்றார், ஐயோ கலியுகம் வந்துடுத்துன்னா என்ன ஆகும் தெரியுமா? சகல ஜெகத் சிரஷ்டாரம் ஈஸ்வரம் ஜெகத் பிரபும் விஷ்ணும் நார்ச்சயுஷ்யந்தி கலவு. ஜகத்துக்கே பதியாய்
படைப்பவராய் காரணா இருக்கக்கூடிய எம்பெருமான விஷ்ணுவை ஒருத்தரும் ஒத்துக்க போறது இல்லை. இவர் தான் ஜெகத்காரன்னு சொன்னா இல்லைன்னு 4 பேர் அதுக்கு சண்டை வருவான். சரி, இவர் இல்லைன்னு சொல்றியே, நீ வேற எதையான கண்டுபிடிச்சியான்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டான். நானே படைப்பாளின் தங்களையே சொல்லிப்பான், நாஸ்திகர்களாக சொத்துவா. இப்படியெல்லாம் இந்த கலியுகத்துல பாதிப்பு ஏற்பட போகிறது. நார்ச்சயிஷ்யந்தி மைத்ரேயர் பாஷண்டோபகதா ஜனாக. தர்மம்னா என்னன்னு தெரியாது, தர்மத்தை மீறி அதர்மத்துல ஊற்றம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். பாஷண்டிகளா போயிடுவா. வேதத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், வேதத்துல சொன்ன எந்த கர்மத்தையும் செயல் புரிய மாட்டார்கள். அப்படி பாஷண்டிகளாக போய்விடுவா. இப்படி இவர்களுக்கெல்லாம் தன்மை வருகிறதுன்னா காரணம் என்ன? கலியினுடைய சம்பந்தம். நல்ல மனம் உன்னதொன்னை நன்னி இருப்பதற்கு நல்ல மனம் உண்டாம் நயமது போல் என்று திரு மணவாள மாமனிகள் சாதித்தார். அதே போல இன்னொரு பாசுரம், தீய கந்தம் உள்ளதொன்னை சேர்ந்திருப்பதொன்னுக்கு தீய கந்தம் ஏறும் திறமது போல். ஒரு கெட்ட துர்வாசனை வருகிறது, துர்நாத்தம் அடிக்கிறது, அந்த பொருளோட இன்னொரு பொருள் சேர்ந்தா அதுக்கும் துர்நாத்தம் தானே வரும். இப்ப நமக்கெல்லாம் இந்த தன்மை வருகிறதே, கலியுகத்துல வாழக்கூடிய நமக்கெல்லாம் இப்படி தாழ்ந்த தன்மை வந்திருக்கிறதே காரணம் என்னன்னா, கலிபுருஷன் அவனோடு சம்பந்தம், அவனுக்கு இந்த தாழ்ந்த தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே நமக்கும் இந்த தாழ்ந்த அந்த குணங்கள் வந்திருக்கின்றன. நாம் எல்லாம் நீச்சர்களாக ஆகி போகிறோம். அப்ப நிலத்தை செருத்து உண்ணும் நீச்சக்களி. நிலத்தை உண்ணுகிறதா? உண்றதுன்னா கபலீகரம் பண்றதுன்னு அர்த்தம். களி வரும் பொழுதே வேகமா சூறையாடுறா போல மொத்தத்தையும் விழுங்க விட வேணும். பூமியில ஒரு பகுதியை மிச்சம் விடக்கூடாது. இந்த பூமியில நல்லவனா யாரையுமே மிச்சம் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனையுமே பிடிச்சு ஒவ்வொருத்தனையும் தன் பிடியில வைத்துக் கொள்ளணும்னு கலிபுருஷன் அப்படி செயல்படுகிறானா. அதைத்தான் நிலத்தை செருத்து உண்ணும். செருத்துன்னா படுத்தி துன்பப்படுத்தி பலவிதமான இன்னல்கள்ல நம்ம மாட்ட வைத்து எவ்வளவோ தர்ம கதைகளை பார்க்கிறோம். தர்மத்தை கடைபிடிக்கிறவாளுக்கு எவ்வளவு கஷ்டம். பாண்டவர்கள் பார்த்தா கஷ்டப்படுறார், ராமனே கஷ்டப்படுறார், கண்ணன் கஷ்டப்படுறார், தெய்வமே வந்து பிறந்தா கூட கஷ்டப்படுகிறது. என்ன, இந்த பூமியினுடைய சுவாவமே அப்படித்தான் போல் இருக்கு. இருள் தருமா ஞானம். இன்னும் அவர்கள்லாம் கலியுகத்துல பிறக்கவே இல்லை, எப்பயோ திரேதாயுகம் துவாபர யுகத்துல பிறந்தார்கள். ஆனாலும் சம்சார மண்டலம்ங்கிறது தாழ்ந்தது. அத்தோடு தொடர்புடைய யாருக்குமே அந்த சுபாவம் வந்து விடுகின்றன. ஆக நிலத்தை செருத்து உண்ணும் நீச்சக்கலியை நினைப்பரிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை. ஆக அந்த உலகத்தை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த நீச்சக்கலியை என்ன செய்கிறார்னா, நெஞ்சினாலும் இவ்வளவுன்னு நினைப்பரிய பலம் அந்த வலுவை செருத்தும் தொலைத்தும் பிறங்கியதில்லை. அதனுடைய அந்த பலம் இதை நெஞ்சால் நினைத்து பார்க்க முடியுமான்னா இது எவ்வளவு துக்கம் கொடுக்கிறதுங்கிறத நம்மளால நினைக்க முடியாதே. தான் நினைப்பரிய பலத்தை செருத்தும். இது எவ்வளவு நம்மை பாதிக்கும்ங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியறதா? ஸ்ரீவசன பூஷணம் முதலான நூல்கள்ல சொல்லும் பொழுது நம்ம துக்கப்படுறோங்கிறதே நமக்கு தெரியலையா. இவர்கள்லாம் துக்கப்படுகிறார்கள்னு ஆச்சாரியன் வந்து சொன்ன பிற்பாடுதான் நாம துன்பப்படுகிறோமாங்கிறது பின்னாடிதான் தெரிகிறதே தவிர, இழந்தோம் என்கிற இழவும் இன்னிக்கேன்னு சாதிக்கிறார். இழந்துட்டோம், பெருமான அனுபவிக்கிறதுல இழந்திருக்கோம், கைங்கரியங்களை புரிவதுல இழந்திருக்கோம், நல்ல சௌக்கியமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில இது சௌக்கியமே இல்லை, ரொம்ப தாழ்ந்த நிலையில துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்ங்கிறதே புரியாமல் இருக்கிறோமா? அப்ப நினைப்பு அறிய இவ்வளவு அவ்வளவு கொடுமைங்கிறத நினைக்கவே முடியல. எங்கேயானும் கொஞ்சம் இடைவெளி விட்டாதான் நினைக்க முடியும். கலிதான் முழுக்க சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. அதனால் நினைப்பரிய பலத்தை, அப்பேற்பட்ட பலத்தையும் செருத்திருக்கிறார் ராமானுஷர். எப்பேற்பட்ட ஆதிசேஷன், அவருக்கு எத்தனை பலம். அயாசகாசீனம் அனந்தபோகினி பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைகதாமணி. சிறந்த பலமா ஆதிசேஷனுக்கு. என்ன, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஜெகத்தையே படைத்து காக்கக்கூடிய எம்பெருமான தன் மடியில வைத்து தாங்குகிறார்னா என்ன பலம் இருக்கணும்? ஒரு ஆதிசேஷன் பிராட்டியும் பெருமானையும் தன் மடியில வைத்து அப்படி காக்கிறார், ரட்சிக்கிறார், எப்பொழுதும் தனக்கு கைங்கரியத்துல அவருடைய கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கிறார்னா என்ன பலம் இருக்கணும்? அந்த பலத்தாலே கலியினுடைய கோலாகலம் ஒண்ணும் இல்லைன்னு அடக்கி விடுகிறாராம். செருத்துன்னும் அந்த நீச்சக்கலியை நினைப்பரிய பலத்தை செருத்தும் இறங்கியதில்லை. இப்படி பண்ணியும் கடைசியில என்னாச்சு தெரியுமோ, ராமானுஷருடைய புகழுக்கு ஒன்றும் அதிகமாவே ஒன்றும் ஆகல. ஏற்கனவே இருக்கக்கூடிய புகழ் தான். ராமானுஷரால் இதால முடியாதான்னு. ராமானுஷருடைய தன்மையே இதுதான். அவர் வந்தா இதெல்லாம் அடங்கித்தான் போகணும், களி ஒன்றுமில்லாமல் போய்த்தான் ஆகணும். சூரியன் வருகிறார், உடனே இருட்டு போகிறது. சூரியன் என்னமா இருட்ட போக்கினார் கொண்டாடுறதா? சூரியனால இருட்ட போக்கடி போறது தானே சுவாமி, இது என்ன தனி பெருமைன்னு கேட்போமா? அது மாதிரி ராமானுஷர் வந்தா கலி கோலாகல ஒடுங்கித்தான் போகணும். கலியும் இருக்கும், ராமானுஷர் இருப்பார்னு சொல்ல முடியுமோ? சூரியனும் இருக்கும், இருட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாதே. அதே மாதிரி ராமானுஷர் வந்தார்னா இது போய்த்தான் ஆகணும். அப்ப இதை போக்கடித்தது ராமானுஷருக்கு பெருமையா? கிடையவே கிடையாதுங்கிறார். அப்ப ராமானுஷருக்கு எது பெருமை? என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த புத்தக சும்மை பொறுக்கிய பின். நான் அனாதி காலமா பிறந்து 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 பாப்பங்களா புரிஞ்சிருக்கிறேன். அத
மேலுலகத்துல யமபட்டணத்துல எழுதி வச்சிருக்காளாம். ரொம்ப நாளா ஏதோ கதை சினிமா எல்லாம் பார்க்கிறோமே, அதற்குன்னு ஒரு பெரிய புஸ்தகம் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தருடைய பேரையில பட்டியல் போட்டிருக்கா, நாம செய்திருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு சொல்றோமே. அது திருவரங்கத்தமுதனாரே சொல்றார், புத்தக சும்மை என் பெய்வினை தென்புலத்தில் யமபட்டணத்துல நான் செய்திருக்கக்கூடிய தாழ்ந்த காரியங்கள், அதற்கு உண்டான பாப்பங்கள், இதையெல்லாம் பொறித்த புத்தக சுமை கல்வெட்டு மாதிரி பொறித்து வச்சிருக்காளாம். ஏதோ இதுல போட்டு மையால எழுதியிருந்தா கூட இன்னொரு மைய போட்டு அழிச்சு எடுத்துடலான்னா, நல்ல பொறித்த புத்தக சுமை ஒவ்வொன்றும் அப்படி பொறிக்கப்பட்டிருக்கிறது, கல்வெட்டு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறது. ஏன்னா இது புஸ்தகம்னா நிஜமான புஸ்தகம் இல்லை, எல்லாம் பெருமானுடைய திருவுள்ளம். அவர் திருவுள்ளத்துல எல்லாம் போய் சேர்ந்து விடுகிறது. அவர்கிட்ட ஒழிக்க முடியுமா, மறைக்க முடியுமா? ஆகவே அப்படி ரொம்ப கல்வெட்டு போல பொறித்திருக்கக்கூடிய புத்தக சுமை சுமை சுமையா அவ்வளவு சுமையா ஏறி போயிருக்கான். ஒரு புஸ்தகம் 2 புஸ்தகம் இருக்குமான்னா அனாதி காலமா பிறந்திருக்கோமே, அப்ப எப்படி இருக்கும்? இந்த கூரத்தாழ்வான் சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு பாப்பங்களை பண்ணுகிறோமா? யத் பிரம்ம கல்ப நியுத அனுபவே பியனாசியம் தத் கில்பிதம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்தே. ஒரு க்ஷணம், இப்படி நொடி, ஒரு க்ஷணமா, இதுல அரை நொடி, ஒரு நொடி முழுக்க கூட வேண்டாம், அரை நொடி பொழுதிலே நாம செய்யக்கூடிய பாப்பத்துக்கு இருக்க அதனுடைய பலனை அனுபவிப்பதற்கு எவ்வளவு பிறக்க வேண்டி இருக்கிறதா? பிரம்ம கல்பம், ஒரு பிரம்மாவினுடைய பகல் பொழுது முழுக்க எவ்வளவு பெரிய காலம். அத்தனை யுகங்கள் தோறும் நாம அனுபவித்து முடிக்கணும்னு பார்த்தா கூட அரை க்ஷணத்துல செய்திருக்கக்கூடிய பாப்பத்தை கூட அவ்வளவு நீண்ட காலம் அனுபவித்தா கூட முடியாதான். அனுபவேப்பி அனாசியம், அனுபவித்து முடித்தோம் இல்லை, அனுபவித்தால் கூட முடிக்க முடியாத அளவிற்கு பாப்பங்கள். அப்படின்னா எவ்வளவு புத்தக சும்மை சேர்ந்திருக்கும். அப்ப யமபட்டணத்துல அவ்வளவு ஓஹோன்னு எழுதி வச்சிருக்கக்கூடிய புத்தக சும்மை பொறுக்கிய பின், அது ஒன்றுமில்லாமல் அப்படியே எழுதி வைத்த அந்த புத்தகங்களை எல்லாம் கொளுத்திய பின். பொறுக்கிய பின்னா என்ன அர்த்தம்? பொறுக்குதல்னு சொன்னால் பொசுக்குதல், அப்படியே அதை எரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறாராம். ராமானுஜர் வந்தார், எம்பெருமான் இடத்துல சொல்றார், நீர் இதை மாதிரி இவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைப்பீரோ? அப்ப தண்டனையாவது ஒன்னாவது, உம்ம சம்பந்தம் இருக்குன்னா இனி தண்டனைங்கிற பேச்சுக்கே ஒன்றுமில்லை, குளிர்ந்து விட்டோம்னு பெருமாள் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாராம். அவ்வளவுதான், மொத்தம் கொளுத்தியாச்சு. தீயினில் தூஷாகும், ஆண்டாள் சொல்றாளே, போய பிழையும் உகுதருவான் நின்றனமும் தீயினில் தூஷாகும் தாமோதரனை செப்புன்னா. தாமோதரனை சொன்னாலே இது நடக்கும்னா, ராமானுஜர் சொன்னா நிச்சயம் நடக்கும். அங்கேயாவது ஏதானும் கொஞ்சம் முன்ன பின்ன தடயம் இருக்கலாம். தீயினில் தூஷாகும்னா கொஞ்சம் மிஞ்சம் தூசு மிஞ்சுமே, இங்க அது கூட மிஞ்சாதான். பொறுக்கிய பின்ன மொத்தமா பொசுக்கி இடமே தெரியாது. நாமளா அப்படி இருந்தோங்கிற அளவுக்கு நமக்கே மாறிவிடும். அந்த அளவுக்கு நமக்கு மாத்தி இருக்கக்கூடிய ராமானுஜன் தன் நயப்புகழ் பொறுத்தது. அவருடைய சிறந்த அந்த புகழ் இருக்கே, அது எப்பொழுது நன்றாக அந்த பொருத்தத்தை அடைந்தது? நயப்புகழ்னு சொன்னால் விரும்பத்தக்க புகழ்னு அர்த்தம். ராமானுஜர் இடத்துல இந்த புகழ் கேட்க கேட்க அவ்வளவு விருப்பம், ஆசை அதிகமாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட அந்த புகழ் பொருத்தமா இருப்பது எப்பொழுதுன்னா, என்ன கட்டாட்சிச்சு ரட்சிச்ச பிற்பாடுதான். உலகத்தை ரட்சிச்சு அவருக்கு பெருமை இல்ல சுவாமி, என்ன ரட்சிச்சதுனால தான் அவருக்கு பெருமை அதிகம் என்று ஒவ்வொருத்தரும் கொண்டாடி ராமானுஜரை அனுபவிக்க வேண்டும். அதற்காக இந்த பாசுரத்தை சாதித்தார். மேலே இறுதியாக 35வது பாசுரம், அதுல தெரிவிக்கிறார், நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சில மானிடத்தை புயலை என கவிபோத்தி செய்யேன் பொன் அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஜன் மண்ணு மாமலர்த்தாள் அயரேன் அறிவினை என்னை எவ்வாறு இன்னு அடர்ப்பதுவே. ராமானுஜருடைய அந்த கட்டாட்சத்தினாலே பாபங்கள் எல்லாம் போய்விட்டனன்னு சொல்லுகிறீரே, சரி ஏற்கனவே செஞ்சது போயிட்டு ஒரு பக்கம், புதுசா பாபங்கள் வராதா? இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தால் யாருக்கேனும் புத்தி தடுமாற்றம் வரத்தான் வரும். இப்ப பாபங்கள் புரிய நேருமே. இப்ப இனி பாபங்கள் வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, பாபங்கள் வருவதற்கு 3 வழிகள் தான் இருக்கு. நமக்கெல்லாம் இப்ப பாப்பம் வருகிறது, பாப்பம் செய்கிறோன்றோமே, 3 வழியிலத்தான் நமக்கு பாப்பங்கள் வருகின்றன. அது என்ன வழி? அந்த 3 வழி இப்ப கதவை அடைச்சி முத்திரை போட்டாச்சு, அல்ல அரக்கு வச்சு சீல் வைக்கிறோங்கிறவன், அந்த மாதிரி வச்சுட்டோம்னா பாப்பமே உள்ள நுழையறதுக்கு வழியே இல்லையே. அப்படி ராமானுஜர் செய்து விடுகிறாராம். அறிவினை என்னை எவ்வாறு இன்று அடர்ப்பதுவே. இந்த அறிவினைகள் எப்படி என்ன வரும்? எம்பெருமான பத்தினதுனாலேயே நோய்கள் இங்கு புகேன்மின்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். இது யாருடைய கோவில் தெரியுமோ? சிங்கப்பிரான் கோயில். என்னுடைய உள்ளத்துல நரசிம்ம பெருமாள் குடிகொண்டிருக்கிறார். ஆகவே நோய்களே வினைகளே என்னிடத்துல அண்டக்கூடாதுன்னு பெரியாழ்வார் தைரியமா சொல்றார். அங்கு பெருமான பத்தினாலே அந்த பலம் வரும். தொண்டரடி பொடியாழ்வார் சொல்லுகிறாரே, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டு மிழ்ந்த முதல்வ நின் நாமம் கத்த ஆவலை புடமகண்டாய் அரங்கமான் நகருளானே. திருவரங்கநாதனுடைய நாமத்தை சொன்னேன், சொன்னதுனாலே யமபட்டர்கள்லாம் தலையை கீழே காமிச்சா,
அவர்கள் தலை பேர்ல என் காலை வச்சு நாட்டியம் ஆடினேன், எனக்குத்தான் வெற்றி, நீங்கள் தோத்து போனீர்கள்னு அவ்வளவு ஜெயம் ஜெயம்னு ஜெய ஜெயன்னு சொல்லி நாட்டியம் ஆடினேன்னு தொண்டரப்படி ஆழ்வார் சொல்றார். பெருமானுடைய நாமத்தை சொன்னாலே நடக்கும்னா ராமானுஜருடைய நாமத்தை சொன்னா நடக்காதா? ஆகவே தெரிவிக்கிறார், எப்படி வரும் இன்று, இதற்கு முன்னாடி என்ன இடத்துல பாப்பம் வந்ததுதான். அப்ப நான் ராமானுஜரை பத்தல, ஆனால் ராமானுஜரை பற்றிய பின், சாதாரணமா கிமு கிபின்னு சொல்லுவாளே, நமக்கெல்லாம் ராமு ராபின்னு வச்சுக்கலாம். ராமானுஜரை பற்றினதற்கு முன், ராமானுஜரை பற்றியதற்கு பின். ராமானுஜரை பற்றின பிற்பாடு இதெல்லாம் வரவே வராது. அதற்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாம் வரதான் வரும், எதிலிருந்து தப்பவே முடியாது. ஆனால் இப்பொழுது அவைகள் என்னிடத்திலிருந்து தப்பி ஓடி ஆக வேண்டிய நிலைமை இடத்துல வரவே வராது என்று தெரிவிக்கிறார். ஏன் நீர் அந்த மாதிரி ஒன்னும் பாப காரியங்களை புரியாமல் இருப்பீரானா? நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே, இந்த பூமியிலே நானிலம், 4 வகைப்பட்ட நிலம், முல்லை மருதம் பாலை இதெல்லாம் சொல்றாளே, அந்த மாதிரி குறிஞ்சி முல்லை நெய்தல் 4 வகைப்பட்ட நிலம். சிறு வயதிலே அவர்கள் கல்வி வாசிக்கிற சமயத்துல பாடசாலைல பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்திருக்கலாம், பெரியவர்களானவனே மறந்தும் போயிருக்கலாம். அப்ப 4 வகைப்பட்ட அந்த நிலம் இருக்கிறதா, அந்த நிலங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு தெய்வத்தையும் நான் ஆடமாட்டேங்கிற. ஏன்னா இந்தந்த நிலத்துல இன்னென்ன தெய்வத்தை வணங்க வேண்டும்னு சில இலக்கியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வருண தெய்வமா, அவனை கடலும் கடல் சார்ந்த இடத்துல வருணனை வணங்க வேண்டும், மலையும் மலை சார்ந்த இடத்துல இவனை வணங்க வேண்டும் என்று அந்தந்த நிலத்துக்கேற்ப சில தெய்வங்கள் எல்லாம் பழந்தமிழ் நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப சந்தேகம் வருமே, நானிலத்துல பல தெய்வங்கள் உண்டே, அந்த தெய்வத்தை எல்லாம் ஏத்த வேண்டாமான்னா? தெய்வம் உண்டுன்னு சொல்லியிருக்கு, ஆனால் நான் ஏத்தணும்னு சொல்லலையே. அந்த இடத்த அந்த தெய்வம் பாதுகாக்கிறதுன்னு அதற்கு அர்த்தமே தவிர, அதற்காக அந்த தெய்வம் தான் முழு முதற் கடவுள், அதை காலில் நான் விழணும்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆகவே இதை குழப்பிக்கவே கூடாது. தெய்வமே சொல்லப்படவில்லைன்னு எங்கேயுமே இல்லை. ஆனால் நிகரற்ற தன்னிகரற்ற மேலான தெய்வம் யாருன்னா அது ஸ்ரீமன் நாராயணன்னு தான் எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்ப நமக்கு அதுல கூட விசாரம் இல்லை. இவர் இன்னும் சரம பருவத்துல வந்துட்டாரா, நான் ராமானுசரை தவிர மற்றொரு தெய்வத்தை நாடமாட்டேங்கிறார். எப்படி மதுரகவி ஆழ்வார், தேவு மத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே, நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வம், நீங்க யாரோ திருக்குருகூர் ஆதிப்பிரான் பொலிந்து நின்ன பிரான்லாம் சொன்னா காதலிய வேள சுவாமி அவர்லாம் தெய்வமா? எனக்கு தெய்வம்னா இவரைத்தான் தெரியும், அப்படி ஒரு தெய்வம் வேறொருவர் இருக்கிறார்னு எனக்கு தெரியாது என்ன அவர் சொன்னா போலே இவர் திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே, இன்னொரு தெய்வம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. தெய்வம்னு சொன்னாலே நமக்கு ராமானுஜர் ஒருவரே. ஆகவே அவரை தவிர வேறு எங்கும் செல்லுவதாக இல்லை, இன்னொருவரை பற்றுவதாகவே இல்லை. நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே, சில மானிடத்தை புயலே என கவி போத்தி செய்யன். 2வது வழி சொல்றார். அப்ப வேறு தெய்வங்களை வணங்கினால் களி நம்மை பாதிக்கும், பாபங்கள் புரிய நேரிடும். ஏன்னா மற்ற தெய்வங்களை நாடினால் அவைகளே ரஜோகுணம் தமோகுணம் அதிகமா இருக்கக்கூடிய தெய்வங்கள். அதற்கு திருப்தி பண்ணணுங்கிறதுக்காக என்னென்னமோ காரியங்களை பண்ண போக கடைசியில நமக்கும் ரஜோகுணம் தமோகுணம் பெருகும், தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு வரும், அதனால உலக விஷயங்கள்ல ஆசை ஏற்படும். இப்படி சுத்தி தெரிந்து கொண்டு பாப்பங்களையே செய்து மூடுவோம். ஆனால் எம்பெருமான நாம வணங்கினோம்னு சொன்னால் சத்துவகுணம் பெருகும், ஞானம் பெருகும், பக்தி வளரும். இந்த சம்சாரத்திலிருந்து எப்ப விடுபடுவோம் என்றுதான் நமக்கு என்ன வருமே தவிர பாப்பங்களை புரிவதற்கு இடமே வராதே. அப்போ எம்பெருமான பத்தினா அது ஆகும். எம்பெருமானையும் காட்டில எம்பெருமானாரை ராமானுஜரை பற்றி விட்டால் நிச்சயம் எதுலையுமே ஆசையே கிடையாது சுவாமி. பெருமான் அனுபவிக்கக்கூடிய ஆசை கூட போயிடுத்து. ஸ்ரீபெரும்புதூர் போகணும், ராமானுஜரை சேவிக்கணும். பக்கத்துல ஆதிகேசவன் இருக்காருன்னா அவர் இருக்கட்டும், அது அவருக்கு தெய்வம், நமக்கு தெய்வம் ராமானுஜர் என்ற அளவுக்கு போனா ராமானுஜரை சேவித்துட்டு திரும்பி வந்துருவோமே தவிர மற்ற தெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம் எங்கேயும் போக மாட்டோம். நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே, சில மானிடத்தை புயலே என கவி போத்தி செய்யன். 2வது சொல்றார், இந்த உலகத்துல மனுஷர்களை போத்தி அவர்களை புகழ்ந்து காசு பணம் வாங்க மாட்டேங்கிற. சில மானிடத்தை புயலே என கவி போத்தி செய்யன், கவியினால் நிறைய பாடல்களை சொல்லி போத்தி செய்வது, அவர்களை புகழ்வதை செய்ய மாட்டேன். நாக்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த நாக்கு இருக்கே, என்னுடைய எம்பெருமானுக்கு மட்டுமே இந்த நாக்கு. தென்னாதெனா என்னும் வண்டமுரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ, என் நாவில் என் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன். நம்மாழ்வார் திட்டவட்டமா சொல்றார், இந்த நாக்கு எம்பெருமான் ஒருத்தனை மட்டும்தான் ஸ்துதிக்கும், மற்றொருவரை ஸ்துதிக்காது, வணங்காது, புகழாது. ஏன் மற்றவர்களை ஸ்துதிக்கணும்? ஏதோ காசு பணம் கொடுப்பா, அவர்கள் ஏதோ நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு வளருவதற்கு ஏதோ செல்வம் கொடுப்பான்ற எண்ணம் தானே. இவர்கள்லாம் ஒரு செல்வத்தையும் கொடுக்க முடியாது, அதனால வாழவும் முடியாது. கொடுக்குற மாதிரி கொடுப்பா, உடனே வாங்கிட்டுருவா. ஏதோ அரசாங்கம் நிறைய கொடுக்கறது என்ன,
இந்த எலெக்ஷன் சமயத்துல ஓட்டு வேணுமேங்கிறது கொடுப்பா. முடிஞ்ச பிற்பாடு 1க்கு 10 திரும்பி வாங்கிட்டுருவா. அதை வாங்கினாதானே அவ அரசாங்கத்தை நடத்த முடியும். ஆகவே இவர்கள்லாம் கொடுக்கிறார்கள், யாரோ தனவந்தர்கள், செல்வந்தர்கள், அரசர்கள் கொடுக்கிறார்கள், ஒன்றும் பயனில்லை. ஆகவே இதை பெற்று கொண்டு வாழவும் முடியாது, வாழ்க்கைக்கு அது போறவும் போராது, தேவையும் இல்லை. அப்ப இது அவர்களை ஸ்துதிப்பதற்கு நாக்கில்லை. அப்போ அதைத்தான் 2வதா சொல்றார். சில மானிடத்தை புயலே, என்ன புயல் என்ன புயல், இவரை மாதிரி கொடுக்கிறவர் உண்டா? புயல் காத்து எப்படி வீசி அங்கங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குமோ அந்த மாதிரி இவரை புகழ்ந்தால் எல்லா செல்வமும் தன்னிடத்திலேயே வந்து சேர்ந்து விடும் என்று கொண்டாடுகிறாராம். அப்படி கொண்டாட மாட்டேன், மற்றொருவரை பார்த்து புயலேன்னு கொண்டாட மாட்டேன். வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியனில்லே நம்மாழ்வார் சொன்னா போல இவரும் மத்த யாரையும் பார்த்து புகழ்ந்து செல்வத்தை பெறணுங்கிற ஆசையினாலே மாரியணைய கை மால்வரையொப்பும் தின்தோள், அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, பலமே இல்லாத தோளா இருக்கும். என்ன மலைய மாதிரி ரொம்ப ஓஹோன்னு திண்மையான தோல் இருக்கு உனக்கு. மாரி அணைய கை, கையால வாரி வாரி கொடுக்கறானே, மழை தெய்வம் வருண பகவான் கொடுக்கிற மாதிரி கொடுக்கறான் பாருன்னு வாயால புகழ்வர்களாம். கருமையா இருப்பான், கஞ்சனா இருப்பான், ஒன்னும் கொடுக்கவே மாட்டான். இப்படி புகழ்ந்தாளாவது 2 காசு கொடுப்பானாங்கிறதுக்காக இவன் புகழ்வான், கடைசியில அவன் கொடுக்கவே மாட்டானான். இப்படிதான் ஒரு வேடிக்கையா அந்த அரும்பதத்துல ஒரு கதை சொல்றான். ஒருத்தன் தினந்தோறும் ஒருத்தனை புகழ்ந்துட்டே இருந்தானா. நீ அப்படி இப்படி ஓஹோ சந்திரன் குபேரன் இந்திரன் தெய்வம்னே புகழ்ந்துட்டே இருந்தான். 30 நாள் ஆச்சு, பொறுத்து பொறுத்து பார்த்தான், ஒரு காசு கூட கொடுக்கறதா இல்ல, ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான்னா, இவன் கொண்டாடிட்டு அவன்கிட்ட போய் கேட்டான், நீ எங்க இடத்துல இல்லாத புகழ்ந்த, நானும் என்னிடத்துல இல்லாத புகழ்ந்ததுக்கு இல்லேன்னு என்றேன். உண்மையா என்னிடத்துல இருக்கிறத நீ புகழ்ந்தால் நானும் உனக்கு கொடுத்துருக்கலாம். எப்ப என்னிடத்திலே இல்லையோ, இல்லாத புகழ்ந்தா நானும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும், இருக்குன்னு எப்படி கொடுக்க முடியும்? என்னிடத்துலயும் ஒண்ணும் இல்லை, போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அப்ப இவர்களிடத்துல எல்லாம் கொண்டாடி ஒன்னும் பெறவும் முடியாது, அவர்களிடத்துல உண்மையாக இல்லவும் இல்லை. அப்போ சில மானிடத்தை புயலை என கவி போத்தி செய்யன். அடுத்து 3வது சொல்றார், பொன் அரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் அயரேன். 2 விட்டதை சொன்னார். இன்னொருத்தரை பாடமாட்டேன், இன்னொருத்தர தெய்வம்னு போய் பற்ற மாட்டேன். இதெல்லாம் விட்டவை. இதான பற்றினீரா இல்லையா? இதை விடு விடுன்னு சொல்லுகிறீரே, எதை பற்றணும்? வேடமின் முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினேன்னு பாசுரம் நம்மாழ்வார். எல்லாத்தையும் விடுங்கோ விடுங்கோன்னு. நான் பார்த்தோம் பெருமாளையும் சேர்த்து விட்டுட்டோம், அவரையும் விட்டுடலாமே. ஐயோ, அவரை விடக்கூடாது, அவரை தவிர்த்த மத்ததை விட்டுட்டு அவரை பத்திக்கணும். அவரையும் சேர்ந்து விட்டா எங்கதான் போக முடியும்? அத மாதிரி இப்போ நயவேன் பிற ஒரு தெய்வம், எந்த தெய்வத்தையும் நான் பற்ற போறது இல்லை, விட்டுட்டேன். சரி, சில மானிடத்தை புயலே என்ன கவி போத்தி செய்யன், யாரையும் போய் ஸ்துதி பண்ண மாட்டேன், புகழ மாட்டேன். என்னதான் பண்றது? எதுவுமே இல்லாமல் வெறுமனே கிடக்கிறதா? என்னையே புகழ்ந்து கொள்றதான்னா இல்ல, ராமானுஷரை பற்ற வேண்டும். அதைத்தான் அடுத்த வரியில சொல்ற, பொன் அரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுஷன். ராமானுஷன் எப்படிப்பட்டவர்? பொன்னரங்கம்னு சொன்னா கண்கள்ல நீர் பெருகுமா. பொன்னரங்கம்ங்கிற சொல்லு காதல பட்டாலே அப்படியே மூர்ச்சித்து மயங்கி விடுவார். கண்ணன்னு சொன்னா நம்மாழ்வாருக்கு மயக்கம் வந்துடும். கண்ணனா அப்படின்னு கேட்டு அவர் மயங்கி விழுந்துடுவார். அந்த மாதிரி பொன்னரங்கம்னு சொன்னால் ராமானுஷர் அதுல ஈடுபட்டு மயங்கி சரிந்து விழுந்து விடுவாராம். பொன்னரங்கம், அரங்கத்துக்கு பொன் என்றால் என்ன அர்த்தம்? பொன்னை போலே விரும்பத்தக்க அரங்கம். யாரா இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு 90 வயசு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு ஆசைப்படுறாளே. யாருக்கா இருந்தாலும் விருப்பம். அது உலகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், ஆழ்வார்கள் போன்ற பக்தி நிஷ்டர்களா இருக்கட்டும், ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாளா? வண்டி நமரலும் சோலை, மயிலினமாலும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலைன்னு கண்களுக்கு விருந்தா பலது இருக்கு. அதனால உலகத்தவர்கள் லௌகிகர்களும் அங்க போய் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு போறா. என்னமா காவேரி இருக்கு, என்னமான கோபுரங்கள் இருக்கு, எத்தனை பொழில்கள் இருக்கு, இதை அனுபவிக்கலாமேன்னு உலகத்துல ஈடுபட்டவர்கள் லௌகிகர்களா இருக்கிறவன் போல. வைதிகர்கள் அவர்களும் ஆஹா நல்ல சிறந்த இடமா இருக்கே, சத்துவகுணம் நன்னா இருக்கே, இங்க இருந்து தர்ம காரியங்களை பண்ணலாமேன்னு அவர்களும் போகிறா. ஆழ்வார்கள் பக்தி நிஷ்டர்கள் ஓஹோன்னு வருமான இடத்துல ஈடுபட்டு சேவிக்கிறதுக்கு போகிறா. எல்லாருமே போய் அடையக்கூடிய இடமாக அது இருக்கிறதா? அப்ப பொன் அரங்கம் ரொம்ப விரும்பத்தக்க. தங்கம்னு சொன்னா யாருக்கு விருப்பம் இல்லை? தங்கமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இந்த அரங்கமான்னு கேட்ட உடனே ஓஹோன்னு விருப்பம் ஏற்படுகிறது. பொன்னரங்கம்னு ஒரு அர்த்தம். இந்த பொண்ணுன்னு சொன்னால் திரு மகாலட்சுமிக்கே பொண்ணுன்னு திருநாமம் உண்டு. திருவரங்கம் இது பிராட்டிக்கு நிறுத்தஸ்தானம். ஸ்ரீரங்கம்னு சொல்றமே, அது என்னது? நாட்டிய ரங்கம். பெரிய பிராட்டி நாட்டியமாடி எம்பெருமானுக்கு மகிழ்ச்சி அளிப்பாளாம். இது உண்மையில பெருமானோட இடம் இல்லை, அவர் வந்து சேர்ந்தார் அல்லவா. இக்ஷ்வாகுவுக்கு திருவாராதன பெருமாளாக இருந்தவர். அயோத்தியிலிருந்து அந்த எம்பெருமான் வந்து சேர்ந்தவர். ஏன் இங்க வந்தார்னா ஒண்ணும் இல்ல, பிராட்டி இங்க நாட்டியம் ஆடின்னு இருந்தாளாம். தன்னுடைய பர்த்தா வருவாருங்கிறதுக்காக
இங்க ஆனந்தமா இந்த இடம் நன்னா இருக்கு, வசதி வாய்ப்போட இருக்கு, இங்கேயே தங்கலாம், அவர் எங்கெங்கயோ அழைக்க வைக்க வேண்டாம், இங்கேயே வரவழைத்துக் கொள்ளலாம்னு பிராட்டி இங்க ஆனந்தமா நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தாளாம். பெருமான ஆகாசத்திலிருந்து விபீஷண ஆழ்வான் தூக்கி கொண்டு போகும்போது பார்த்தார். ஓ, இந்த இடத்தை விட்டு எங்கேயும் இங்கேயே இறங்கிடலாம் என்ன விபீஷண ஆழ்வானிடத்துல சொல்லி இங்கேயே ஸ்தாவர பிரதிஷ்டையாக இருந்து விட்டார். ஆக பிராட்டிக்கு நிறுத்தஸ்தானம் திருவரங்கம். மகாலட்சுமியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமான், பெரிய பிராட்டியும் ஸ்ரீரங்கநாயகியோடு சேர்ந்திருக்கக்கூடிய திருவரங்கநாதன். பொன்னரங்கம் என்னில் அரங்கநாதன்னு சொன்னா மயல் இல்ல, அரங்கம்னு சொன்னாலே மயல். அந்த ஊரை சொன்னாலே ராமானுஜருக்கு அப்படியே மூர்ச்சை வந்துவிடுமா. ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் இடத்துல பக்தியா, ஊர்லயே பக்தியான்னா ஊர்லயே பக்தி. நமக்கெல்லாம் அப்படி இருக்குமா? நம்ம இடம்னு கேட்டா ஒரு சந்தோஷம் வருது. ஐயோ, எப்ப நம்ம இடம் வரும்? எங்கேயான வெளிநாட்டுல போய் எங்கேயா சிக்கி தவிக்கிறோம்னா நம்ம ஊர்னு எங்கேயான காதுல பட்டா கூட என்ன ஒரு சந்தோஷம், நம்ம ஊர் பேரா இருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருதா? அந்த அளவுக்கு ராமானுஜருக்கு ஒரு சந்தோஷம். ஸ்ரீவைகுண்டம் தான் அவருக்கு சொந்தமான ஊர். ஆதிசேஷனுக்கு இயற்கையா அவர் இருக்க வேண்டிய இடம் ஸ்ரீவைகுண்டம். ஆனா அந்த ஊரை சொன்னா கூட இவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லையா. ஸ்ரீவைகுண்டம் இருக்கட்டும்னா திருவரங்கம்னா திருவரங்கமா அப்படின்னு அதுல அவ்வளவு ஈடுபடுகிறார். பொன் அரங்கமென்னில் மயலே பெருகும் இராமானுசன். மயல் 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 காதல், மயல்களை விளக்கக்கூடிய மாலிரும் சோலை என்று திருமாலிரும் சோலையை வர்ணிக்கிறார் நம்மாழ்வார். மயல்மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை. எம்பெருமானே அந்த பொழில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாராம். போக வேண்டாம்னா சுந்தரராஜன் அங்கேயே தங்கிவிட்டார். கல்லழக பெருமானாக சேவை சாதிக்கிறார். அது மாதிரி ராமானுஷர் இந்த இடத்துக்கு வந்தார். திருவரங்கநாதன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஊரழகை என்னமா இருக்கு. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமான விமானே காவேரி மத்திய தேசே என்று அதை அனுபவித்து இங்கேயே இருக்கணும். நம்மூர் திருவரங்கம். ஆழ்வார்கள் எல்லோரும் ஆசைப்பட்டு அத்தனை பேரும் பாடி அனுபவித்த ஊர் அல்லவா பொன் அரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுஷன். இதே போல திருமங்கை ஆழ்வார் நாயிகா பாவத்துல பாசுரம். அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசையே. அரகால நாயகிக்கு எந்த ஊர் ஆசைனா அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசையே. அரங்கம்னு சொன்னா அதுதான் இவளுக்கு ஆசையாம். வாயால எப்பொழுதும் திருவரங்கம் திருவரங்கம்னு சொல்லி கொண்டிருக்கணுமா. அங்க வியாக்கியானத்துல சொல்லும் பொழுது கண்ணனூர்னு திருக்கண்ணபுரம் அதை வர்ணித்தார். திருக்கண்ணபுரத்துக்கு 100 பாசுரங்களை சமர்ப்பித்தார். அதுதான் உயர்ந்த க்ஷேத்திரம், கண்ணனுடைய ஊர்னு சொன்னார். அது கண்ணனூர், கண்ணனுக்கு இருப்பிடஸ்தானம் கண்ணனூர் கண்ணபுரம். ஆனால் பிராட்டிக்கு வல்லபனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடம் எதுன்னா அது திருவரங்கம். மற்ற க்ஷேத்திரங்கள்ல பிராட்டியோடு சேர்ந்திருப்பாராங்கிற சந்தேகம். ஆனால் கண்டிப்பா இந்த ஊர்ல திருவரங்கம்னு சொல்லுவதனாலே பெரிய பிராட்டிக்கு வசப்பட்டவனா இங்கே எழுந்தருள் இருக்கிறான். வியாக்கியானத்துல சொல்லும் பொழுது கண்ணனூரே அது திருக்கண்ணபுரம் இருக்கே, அது கண்ணனுடைய ஊர். கண்ணன் எப்படி விளையாட்டு காட்டி தப்பி ஓடி விட்டாலும் ஓடி விடலாம். ஆனால் இந்த ஊர் இருக்கிறது இது ஸ்ரீரங்கமிரே நகஷ்டின் ந அபராத்தியதி என்னும் பெண் அரசிரே. திருவரங்கம் யாருடைய ராஜ்யம்? நாமெல்லாம் ரங்கராஜா, திருவரங்கத்துக்கு ராஜா நம்பெருமாள் அவர்தான். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற செங்கோளுடைய திருவரங்க செல்வன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ரகசியமா காதோட சொல்றேன், இவர் வெறுமை ஒரு ராஜாவா செங்கோலை வச்சுட்டு இருக்காரு ஒழிஞ்சு மொத்தமும் பெண்ணரசு ராணி மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாயகிக்கு தான் சொத்தான். அந்த ஊர் சொத்து அவளுக்கு. மேற்பார்வை பார்த்து அவளுக்கு பதிலாக இவர் தான் காவல் காத்துட்டு இருக்கார். என்ன நாட்டியம், அதாவது நாயகி போய் படி தாண்டி வெளில வருவளோ, அதனால ராணியாக அவள் எப்பொழுதும் அமெரிக்கையா வீத்திருப்பாள். இவர் அவளுக்கு வேலைக்காரனாக இருந்து கொண்டு சுத்தி நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீதாம்மா ராணி, நான் உனக்கு சேவகனா இருந்து எல்லா இடத்தையும் பாத்துக்கிறேன்னு இவர் செங்கோல் எடுத்துக்கொண்டு வருகிறாரே தவிர உண்மையில் இந்த அத்தனை சொத்தும் திருவரங்க நாயகி ஸ்ரீ ரங்கநாயகிக்கு தான். பெண்ணரசிரே, அது பெண்ணரசு, அங்க ராஜ்யம் எல்லாம் அவளுடையதுன்றார் பெரியவாச்சான் பிள்ளை. அப்படிப்பட்ட பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுஷன். இப்படி கூட ஒரு இடம் உண்டா? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா எல்லாம் பிரம்மம் பரமாத்மான்னு அவருடைய பெருமை தான் இருக்கு. இந்த ஊருக்கு வந்தாதான் நம்முடைய மாதாவான ஸ்ரீரங்கநாயக்கினுடைய பெருமை விளங்குகிறது என்று ஈடுபட்டு இந்த ஊர்ல அப்படி அனுபவிக்கிறார். பொன் அரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுஷன் மண்ணு மாமலர்த்தாள் அயரே. அவருடைய திருவடிகள் எப்படிப்பட்டது? அழகான தாமரையொத்த திருவடிகள். ஸ்வர்ணத்துல கூட ஆசை இல்லையா. கூறத்தாழ்வான் சொல்லும் பொழுது யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. ராமானுஷர் எப்படிப்பட்டவர்? ஒரு பக்கம் தங்கத்தை வைக்கணும், இன்னொரு பக்கம் பெருமானுடைய திருவடி தாமரைகளை வைக்கணும். எதுல ஆசை அதிகமா இருக்கும்? நமக்கெல்லாம் பெருமாள் எப்பவும் இருக்காருன்னா தங்கம் கிடைக்குமா, இன்னைக்கு 1 கிராம் என்ன விலை ஆறுது என்று டபக்குன்னு அந்த தங்கத்தை எடுத்துக்கிறதுக்கு ஆசை வரும். ஆனால் தங்கத்தை துச்சமா மதித்து எம்பெருமானுடைய திருவடிகளே உயர்ந்த தங்கம் என்று அதை எடுத்துக்கொள்வரா ராமானுஷர். ராமானுஷருடைய தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ராமானுஷருடைய அழகான திருவடி தாமரைகளை ஒரு பக்கம் வைக்கணும்,
இன்னொரு பக்கம் ரத்னம், கோமேதகம், வைரம், நவரத்னங்கள் எல்லாம் வைக்கிறது. இதுல எது? ராமானுசர் எப்பவும் இருக்கிறவர் தான். இது கிடைக்குமா என்று சட்டுன்னு இதுல கை வைத்து எடுப்பதற்கு நாம பார்ப்போம். ராமானுசருடைய தொண்டர்களுக்கு இது எதுலையுமே கண்ணு செல்லாதான். இவருடைய திருவடிகளே நமக்கு தங்கம், இதுவே நமக்கு நவரத்னம் என்று அந்த திருவடிகளையே எப்பொழுதும் பற்றியிருப்பார்கள். ஆக மண்ணு மாமலர்த்தாள் அயரேன் குரு பதாம்புஜம் தியாயேத் என்று இது சாஸ்திரமே விதிக்கிறது. ஒருவன் ஆச்சாரியனுடைய திருவடிகளை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். எனக்கு அப்படியே அமைந்து விட்டதே, யாரோ விதிச்சு நீ பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி எனக்கு வரல. இயற்கையிலேயே ராமானுசருடைய திருவடிகள்ல எனக்கு அத்தனை ஊற்றம் வந்து விட்டன. இது எப்பேற்பட்ட ஊற்றம் வந்திருக்கிறதுன்னு கொண்டாடு தன்னையே நினைத்து ஆனந்தப்படுகிறார். மண்ணு மாமலர்த்தாள் அயரேன் அறிவினை என்னை எவ்வாறின்னு அடர்ப்பதுவே. இனி எனக்கு இந்த வினைகள் வருமா? இதே போல பொய்கையாழ்வார் சொல்லுகிறார், நயவேன் பிறர் பொருளை நல்லேன் கீழாரோடு உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால் வியவேன் திருமாலை அல்ல தெய்வமென் நேர்த்தேன் வருமாறன் நம்மேல் வினை. அவர் பிரதம பருவம் எம்பெருமான பத்தி இருக்கிறேன்னா, அப்போ பிறர் பொருளை நல்லேன். மத்தையோர்களுடைய அந்த விஷயம், செல்வம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஐஸ்வர்யத்தை துச்சமா மதிக்கிறேன். செல்வமே எனக்கு வேண்டாம், அதை விட்டுட்டேன். கீழாரோடு அவர்களோடு சேர மாட்டேன். நல்லேன் கீழாரோடு, ரொம்ப தாழ்ந்தவர்கள், உலக விஷயங்களில் ஈடுபட்டிருப்பவர்களோடு நான் சேர போறதில்லை. உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால். சரி, யாரோட சேருவீர்? மத்தையோர்களுடைய பொருளும் வேண்டான்னுட்டீர், மத்தையோர்களுடைய சேர மாட்டேன்னுட்டீர். யாரோட சேருவீர்னா உயர்ந்தவர்களோட சேருவேன். உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால் வியவேன் திருமாலை அல்லது எம்பெருமானையே எப்பொழுதும் ஏத்துவேனே தவிர மற்றொரு விஷயத்தை நாடமாட்டேன். அப்ப எனக்கு எப்படி வினைகள் வரும் என்று பொய்கை ஆழ்வார் அங்கு கேட்கிறார். அவரே கேட்கலான்னா ராமானுஷரை பற்றி இருக்கக்கூடிய நமக்கு இப்பேற்பட்ட பெருமை இருக்காதோ? அப்போ நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே, நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே, சில மானிடத்தை புயலே என கவிபோத்தி செய்யேன், பொன் அரங்கமென்னில் மயலே வருகும் ராமானுஷன் மண்ணு மாமலர்த்தாள் அயரேன் அறிவினை என்னை எவ்வாறின்னு அடர்ப்பதுவே என்று ஈடுபட்டு இந்த திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கக்கூடிய பாசுரம். இப்படி 5 பாசுரத்திலேயே ரொம்ப சந்தோஷமா ராமானுஷருக்கு எத்தகு பெருமை, கலி கோலாகலத்தை எல்லாம் அடக்கி இருக்கிறார். 5 ஆயுதங்களே அவருக்கு துணையாக இருக்கின்றன. ஆகவே ஆத்ம குணங்கள் தன்னடையே வரும். அப்படிப்பட்ட ராமானுஷர் என்னை காத்ததுதான் இருக்கிறதுலேயே சீரிய புகழ். இனி மேலும் எனக்கு எந்த வினைகளும் வராது என்று தன்னுடைய அந்த அனுபவங்களை எல்லாம் பாசுரங்களாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட திருவரங்கத்தமுதனாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அவர் சாதித்த இந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை சுருக்கமா அவகாசத்துக்கு அனுகுணமாக இவ்விடத்தில் அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராக எழுந்தருள் இருக்கக்கூடிய பெங்களூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மேலும் மேலும் அவருடைய கைங்கரியங்கள் நன்றாக வளர்ந்து பலருக்கும் அந்த ஆச்சாரியருடைய கட்டாட்சம் ஏற்பட வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.